சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவது எப்படி? ரூத்தின் புஸ்தகத்திலிருந்து நான் உங்களோடு பேச விரும்புகின்ற அந்த செய்தியின் தலைப்பு, ஆசீர்வாதங்களை எப்படி, சாபங்களை எப்படி ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்வது என்பதை குறித்து நாம் கர்த்தர் வருகை தாமதிக்குமானால் இந்த 4 நாட்களில் கவனிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில், எனக்கு கொஞ்சம் கவனிங்க, இந்த இஸ்ரவேல் தேசம் கர்த்தர் பார்த்து வைத்த தேசம். இந்த தேசம் சகல தேசங்களின் சிங்காரம் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிற எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்று கர்த்தர் இந்த கானான் தேசத்தை பார்த்து வைத்தாராம். அதாவது பரலோகத்திலிருந்து பார்த்தா எந்த தேசம் அழகா இருந்ததுன்னா, சகல தேசங்களின் சிங்காரம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். தன் ஜனங்களுக்கு இந்த இடத்தை கொடுக்கணும்னு கர்த்தர் வானத்திலிருந்து பூமியை பார்த்து தெரிந்து கொண்ட தேசத்துக்கு பேர் தான் கானான் தேசம். ஆனால் வேதாகமத்தில் 13 பஞ்சங்கள், பைபிள்ல மொத்தம் 13 பஞ்சங்கள். இந்த 13 பஞ்சங்கள்ல 11 பஞ்சம் எங்கே என்றால் இந்த கானான் தேசத்தில் தான். ஆண்டவர் பார்த்து வைத்த தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், சகல தேசங்களில் சிங்காரம் என்று சொன்னாரே, அந்த தேசத்துக்கு வந்த கேடு என்னன்னா, பைபிள்ல 13 பஞ்சங்கள் சொல்லப்படுகிறது. அதுல 11 பஞ்சம் எங்க வந்திருக்குது? இந்த கானான் தேசத்துல. அப்படியானால் என்ன ஆண்டவரே பார்த்து வச்சீங்க? சகல தேசத்தின் சிங்காரம் சொன்னீங்க, பாலும் தேனும் ஓடுன்னு சொன்னீங்க, என் ஜனங்களுக்காக நான் பார்த்து வைத்த தேசம் என்று சொன்னீங்க. ஆனால் வேதத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் பார்த்து வைத்த தேசத்துல பஞ்சம் வரலாமா? ஆண்டவர் பார்க்கிற தேசத்துல பஞ்சம் வரலாமா? நீங்களும் நானும் எங்கெங்கேயோ இருந்தோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றினார், அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சபையில கொண்டு வைத்திருக்கிறார். நமக்கு பஞ்சம் வரலாமா? பஞ்சம் வரக்கூடாது இல்ல? ஆனா பஞ்சம் வருது. பஞ்சம் வரக்கூடாது, தேவனுடைய திட்டம். ஆனா பஞ்சம் வருகிறது. என்ன ஆச்சரியம் என்றால், பைபிள்ல 11 பஞ்சங்கள்ல முதலாக யாருக்கு பஞ்சம் வந்தது என்றால், ஆபிரகாமுக்கு. விசுவாசிகளின் தந்தை, அவருக்கு தான் முதல்ல என்ன வருது? பஞ்சம் வருகிறது. அடுத்தது யாருக்கு வந்ததுன்னா, ஈசாக்குக்கு பஞ்சம் வந்தது. அதுக்கு அடுத்தது யாருக்கு பஞ்சம்னா, யாக்கோபுக்கு பஞ்சம். அதாவது முற்பிதாக்கள் இவங்கெல்லாம் விசுவாச வீரர்கள், இவங்க வாழ்க்கையில பஞ்சம் வரலாமா? தாவீதுக்கு பஞ்சம் வருகிறது, யோசேப்பு காலத்துல பஞ்சம் வருகிறது, அதாவது பரிசுத்தவான்களுக்கெல்லாம் பஞ்சம் வருகிறது. ஏன்? நாம் வாசித்தோம் இந்த ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த நாட்களில் தேசத்தில் பஞ்சம் வந்தது. நல்ல கவனியுங்கள். எந்த தேசம்? கானான் தேசம். அந்த தேசத்துல ரூத்தினுடைய மாமியார் இல்லைன்னா கணவனுடைய தாய் நகோமி, அவங்க இருந்த ஊர் தெரியுங்களா? பெத்லகேம். அவங்க ஊருக்கு பேர் என்ன பேரு? பெத்லகேம் என்றால் அர்த்தம் தெரியும் தானே? அப்பத்தின் வீடு மாத்திரமல்ல, உணவின் வீடு. பெத் லகம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால், லகம் என்றால் சாப்பாடுன்னு அர்த்தம். சாப்பாடு ஊருன்னே ஊருக்கு பேரு. ஆனா அந்த ஊர்ல என்ன வருது? பஞ்சம் வருகிறது. கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஏயா, கர்த்தர் பார்த்து வைத்த ஊரு, பாலும் தேனும் ஓடுனாரு, சகல தேசங்களில் சிங்காரம் சொன்னாரு, ஊருக்கு பேரே அப்பத்தின் உணவு, அப்பத்தின் வீடு இல்லை என்றால் உணவின் வீடு. இந்த வீட்டுல பஞ்சம் வரலாமா? அப்படியானால் கொஞ்சம் யோசிக்கணும். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கும் போது எப்படி இருந்தது? நியாயாதிபதிகளின் காலம் என்னவென்றால், யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில், மன்னிக்க வேண்டும், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து
1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள காலம்தான் நியாயாதிபதிகளின் காலம். அந்த காலம் 330 ஆண்டுகள். அதாவது முதல் நியாயாதிபதிக்கு பேரு ஒத்னியேல். முதல் நியாயாதிபதி ஒத்னியேல், கடைசி நியாயாதிபதி சாமுவேல். இந்த ஒத்னியேலுக்கும் சாமுவேலுக்கும் இடைப்பட்ட காலம் 330 ஆண்டுகள். 15 நியாயாதிபதிகள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார்கள். 15 நியாயாதிபதிகள் 330 ஆண்டுகள் அவர்கள் நியாயம் விசாரித்த ஒரு தேசம். அந்த தேசம் இஸ்ரவேல் வாழ்க்கையில ஒரு இருண்ட காலம் என்று சொன்னால் தவறில்லை. அந்த 330 ஆண்டுகள் இல்லை என்றால் 15 நியாயாதிபதிகள் ஆட்சி செய்தார்களே, அந்த காலத்தை இஸ்ரவேலின் வரலாற்றில் ஒரு இருண்ட காலம் என்று சொல்ல வேண்டும். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். கவனிச்சீங்களா? கர்த்தருடைய வசனம் அந்த காலத்து எப்படி இருந்தது? அபூர்வம் என்றால் கிடைக்காத ஒன்றாக இருந்தது. இஸ்ரவேல் நாடே கர்த்தருடைய வசனத்துக்கு பேர் போன ஊரு. அந்த ஊர்ல என்ன இல்லையா? கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அங்க என்ன கிடையாது? வசனமும் இல்லை, அதே நேரத்தில் தரிசனமும் இல்லை. யோசித்து பாருங்க, அந்த நாள் எப்படிப்பட்ட நாட்கள்? கர்த்தருடைய வார்த்தை இல்லாத நாட்கள். ஒன்று நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளின் காலத்துல தேசத்தில் பஞ்சம். ஏன் பஞ்சம் வந்தது? கர்த்தருடைய வார்த்தை இல்லை, கர்த்தருடைய தரிசனம் இல்லை. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழுகிற நாள் அந்த நாட்கள் தான். இன்றைக்கு நாம் வாழ்கிறோமே, இது சபையின் காலத்தினுடைய இருண்ட காலம் என்று சொன்னால் தவறில்லை. வெளிகளில் ஒட்டப்பட்ட நம்ம ஆவிக்குரிய கூட்டங்களுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்க. எங்கேயாவது இயேசுநாதர் பேர் இருக்குதா பாருங்க. ஊழியக்காரன் போட்டோ இவ்வளவு பெருசுல இருக்குது. இயேசுநாதர் என்ற ஒரு இயேசு என்ற பேர் கூட இல்லை அநேக போஸ்டர்ஸ்ல. அநேக நோட்டீஸ் கைப்பிரதிகள் கொடுக்கறாங்களே, அதுல கொஞ்சம் பாருங்க. ஊழியக்காரன் போட்டோவும் பேரும் இருக்குது, சபை பேர் இருக்குது, எல்லாம் இருக்குது. இயேசு மாத்திரம் இல்லை. மாத்திரம் இல்ல, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நோட்டீஸ் அடிச்சா மேல வசனம் போடுவாங்கல்ல. இப்போதெல்லாம் வசனங்கள் கூட கிடையாது. வாருங்கள், வந்து பாருங்கள். ஒரு கூட்டத்தோட தலைப்பு என்ன தெரியுங்களா? காதலிக்க வாருங்கள். ஒரு நோட்டீஸோட ஒரு ஊழியத்தினுடைய பேர் என்ன பேரு? காதலிக்க வாருங்கள் நோட்டீஸ். இது கேட்டா என்ன சொல்றாங்க? இப்படி கூப்பிட்டாதான் பசங்க வருவாங்க, அதுக்கப்புறம் இயேசுவை காதலிக்க வாருங்கன்னு சொல்லுவோம். சின்ன வயசுல எங்க பாட்டி சொல்லுவாங்க, கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு பிடிப்பானா. கொக்கு பிடிக்க வேணுமா? உங்களுக்கு என்ன வந்துதான்? கொக்கு பிடிக்கணும், என்ன செய்யணும்? காலையில 3 மணிக்கு தென்னை மரத்துல ஏறினா தென்னை மரத்துக்கு மேல கொக்கு இருக்கும். கொக்கு என்ன பண்ணி, நீ மெதுவா காலையில 3 மணிக்கு ஏறி கொக்கு தலையில கொஞ்சம் வெண்ணெயை வச்சுட்டு கீழே இறங்கி வந்துரு. காலையில சூரியன் வரும்போது அந்த ஒளிப்பட்ட உடனே வெண்ணெய் உருகும்ல, உருகி கண்ணுல வலியும் போது கொக்குக்கு கண்ணு தெரியாதான், அப்ப போய் பிடிச்சுக்கோ. ஏண்டா கிறுக்கு பேல, வெண்ணெய் வைக்க ஏறினல அப்பவே பிடிச்சு தொலைக்கிறது தானே. அது ஏன் வெண்ணெயை வைப்பானே, அது உருகிற வரைக்கும் காத்திருந்து அது தத்தளிக்கும் போது பிடிப்பான. கோமாளிங்களாடா இது, கோமாளித்தனமா இது. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். இது இஸ்ரவேலின் இருண்ட காலம் அன்றைக்கு இருந்தது, நியாயாதிபதிகளின் காலம். இன்றைக்கு மறுபடியும் அந்த காலம் இருக்கிறது. வசனம் கிடைக்க கூடாத காலம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, தேசத்தில் ஒரு பஞ்சம் வரும். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, தேசத்தில் ஒரு பஞ்சம். என்ன பஞ்சம்? தண்ணீர் குறைவினால் உண்டாகின்ற பஞ்சம் அல்ல, ஆகார குறைவினால் உண்டாகின்ற பஞ்சமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்சகாலம் வரும். சமீபத்தில் சென்னையில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். இந்த மாதத்தின் முதலாவது சனிக்கிழமை பெரிய அதிகாரிகள், பெரிய அறிவில் சிறந்தவர்கள்லாம் நடத்துற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு என்கிட்ட சொன்னாங்க, 6 மணிக்கெல்லாம் வந்துருங்க ஐயா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு எப்பவுமே டைம் சொன்னா டைமுக்கு கண்டிப்பா போயிடுவேன். வாட்ச் கட்டுறதுல தவிர நேரத்துக்கு போயிடுவேன். நான் வாட்ச் கட்டுறதுல ஏன் கட்டுறதுலன்னா, வாட்சை கட்டி லேட்டா போடுறத விட வாட்ச் கட்டாம நேரத்துக்கு போயிடணும். வாட்ச் எதுக்கு கட்டுறோம்? அதுக்கப்புறம் ஏன் லேட்டா வருவானே? வாட்ச் கட்டுறதே நேரம் பார்க்கறது தானே. வாட்சை கட்டிட்டு லேட்டா வந்தா அது தூக்கி போய் இந்த தண்டவாளத்தில் கொண்டு வச்சிடலாம்ல, அது பாட்டுக்கு உடஞ்சிட்டு போட்டுனேன். எதுக்கு கையில கட்டிட்டு லேட்டா வருவானே? நான் வாட்ச் கட்டுறது இல்லை. காரணம் என்னன்னா, என்னைக்கு என்னால 100க்கு 100 காலம் தவறாமல் ஒன்று செய்ய முடியுமோ அப்பதான் வாட்ச் கட்டுவேன். அது வரைக்கும் வாட்ச் கட்டி பிரயோஜனம் இல்லைல்ல.
ஆனா நான் லேட்டா போக மாட்டேன், எங்கேயுமே சொன்ன நேரத்துக்கு கரெக்டா போவேன். கர்த்தருடைய கிருபையில போயிட்டு இருக்கிறேன். என்றால் நான் வசனத்தை கற்றுக்கொண்ட தேவ மனுஷன் அப்படிப்பட்டவர். 8:30 மணிக்கு சர்வீஸ்னா 8:29 வரைக்கும் அந்த செவரை பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பார். 8:29 வரைக்கும் திரும்பி தான் காங்கிரீட் இந்த ஜனங்களை பார்த்து உட்கார மாட்டாரு, செவரை பார்த்து உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பாரு. 8:29 அப்படி திரும்பும் போதே ஹல்லேலூயா இப்படிதான் ஆரம்பிப்பாரு. எவனா இருந்தாலும் சரி செத்தாலும் சரி அவருக்கு கவலை இல்லை. அவர் சொல்லுவார், சீக்கிரமா வந்தா உனக்கு லாபம், லேட்டா வந்தா எனக்கு நஷ்டம் இல்லை, ஏசுநாதருக்கு நஷ்டம் இல்லைம்பார் அவர். சீக்கிரம் வந்தா உனக்கு லாபம். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் கத்துக்கொண்டபடினால அது மாத்திரம் இல்ல, நான் கத்தோலிக்கனா இருந்து கத்தருக்குள்ள வந்தவன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உலகமே இடிஞ்சு தரையில விழுந்தாலும் கேத்தலிக் சர்ச்சில் மாஸ் மாத்திரம் லேட்டா தொடங்காது. கேத்தலிக் சர்ச்சில் மாஸ் மாத்திரம் லேட்டா தொடங்கவே மாட்டாங்க. கரெக்டா 6:30ன்னா 6:30க்கு அவ்வளவுதான். எவன் இருந்தாலும் சரி போனாலும் சரி. அங்கே நான் ஆல்டர் பாயா வளர்ந்தவன். அதனால எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த காலத்தை குறித்த கவனம் உண்டு. மாத்திரம் இல்ல, கர்த்தருக்குள் வந்தபோது வசனத்தை சரியா சொல்லிக் கொடுக்கிற ஒரு தேவ மனிதன், வசனத்தை கை கொண்டு வாழுகிற ஒரு தேவ மனுஷனுக்கு இருந்ததுனால இந்த காலத்தை பற்றி ஒரு சரியான அறிவு எனக்கு எப்போதுமே உண்டு. ஆவிக்குரிய உலகத்தை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தை பற்றிய அறிவுக்கும் ஆவிக்குரிய உலகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த காலத்தை அறிகிற அறிவு உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். 6 மணிக்கு வாங்கையான்னாங்க. நான் 6 மணிக்கு போயிட்டேன். தாம்பரத்திலிருந்து இங்கேருந்து ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி அங்கே போய் உட்கார்ந்து இருக்கிறேன். 6:30 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. எங்க வசனத்துக்கு கொடுக்கும் போது 7:50. 6:30 மணிக்கு கூட்ட ஆரம்பிச்சா கொடுத்தது எப்போ 7:50 கொடுத்து சொன்னாங்க. 8:20க்கு முடிச்சிருங்க. கொடுத்தது 7:50க்கு. எப்ப குடிக்க சொன்னாங்க? 8:20க்கு முடிச்சிருங்க. சென்னையிலே ஒரு சபையில இந்த புல்பீட் இருக்குது, நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு பைபிள் வச்சிருக்கேன்ல, இதுல எழுதி வச்சிருக்காங்க 20 நிமிஷத்துக்கு மேல பேசாதுன்னு எழுதி வச்சிருக்காங்க. சபையில இதில் எழுதி வச்சிருக்காங்க டோன்ட் எக்ஸீட் 20 minutes. என்ன சொல்றதுக்குங்களே, 6:30 மணிக்கு தொடங்கி பாடினாங்க, ஆடினாங்க, சாட்சி சொன்னாங்க, அப்புறம் சின்ன ஸ்கிட் ஒன்று போட்டாங்க. 2 பிள்ளைங்க வந்து ஆடிச்சு பாடிச்சு. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. எதுக்கு மாத்திரம் நேரம் இல்லை? வசனத்தை கேட்க மாத்திரம் நேரம் இல்லை. இன்னைக்கு வசனம் கிடைக்க கூடாத பஞ்சம் இனிமேல் வரும் நினைக்காதீங்க, ஏற்கனவே வந்தாச்சு. ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகின்ற சபைகளில் கூட 1 மணி நேரம் ஆராதிக்கிறார்கள். ஆனால் வசனத்துக்கு மாத்திரம் 1/2 மணி நேரம், அதுவும் டிரான்ஸ்லேஷனோடு சேர்த்து. ஆங்கிலத்தில் பேசி அது தமிழ்ல மொழியாக்கம் பண்ணி எதுக்கு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. எதற்கு? ஏன் நாக்கு சும்மா இருக்காரு, என் வாய் சும்மா இருக்காது. அது கொடுத்தாங்க. 7:50 கொடுத்து 8:20 முடிக்க சொன்னாங்கல்ல. நான் சொன்னேன், உனக்கு ஆடுறதுக்கு பாடுறதுக்குலாம் நேடுறதுக்கு வசனம் கேட்க உனக்கு நேரம் இல்லை. அப்புறம் ஏன் என்ன மாதிரி ஆளை கூப்பிடாத. ஆடுறவனை கூப்பிடு, பாடுறவனை கூப்பிடு, அவன் வந்து பாடிட்டு போவானே. வந்து கவனிங்கள், 35 ரூபா கொடுத்தா ஒரு சிடி கிடைக்கும், வீட்டில் பாட்டு கேட்கலாம்ல. ஆனா வசனத்தை நீ கேட்க முடியும். எத்தனை கோடி கொடுத்தாலும் கேட்க முடியாது. ஒரு டிவியில பாக்குறீங்க, எத்தனை பேர் பேசுறாங்க, எத்தனை பேர் பேசுறாங்க. யாராவது வசனத்தை பேசுறாங்களா பாத்தீங்களா? இயேசு நல்லவர், இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு விடுதலை ஆக்குகிறவர், இதுதான் பேசிட்டு இருக்காங்களே தவிர வசனத்தை வசனமாக சொல்ற ஆளுங்க விரல் வெட்டி எண்ணி விடலாம். இன்றைக்கு டிவியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை பற்றி கிடைக்காது. பாட்டு கேட்கலாம், ஆட்டம் பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம், வசனம் கிடைக்காது. ஏனென்றால் இது வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்ச காலம். அந்த காலம் எப்படி இருந்தது என்பதற்கு தான் இந்த ரூத் எங்கே வருகிறாள் என்றால், சொன்னேன், நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்தில் ஒத்னியேலுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. நியாயாதிபதியின் காலம் ஆரம்பிக்கிறது. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் வாழ்க்கை முடிகிறது. இது இடைப்பட்ட காலம் 330 ஆண்டுகள் என்று சொன்னேன். 15 நியாயாதிபதிகள் வாழ்கிறார்கள். இந்த நியாயாதிபதிகள் ஆட்சி செய்கிற காலத்தில் தேசத்தில் என்ன உண்டாயிற்று? பஞ்சம். அப்படியானால் கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கணும், அது என்ன காலம்? பைபிளை படிக்கணும்னு சொன்னா நான் எப்போதுமே சொல்வேன், ஒரு நாள்ல ஒரு முறை மொத்த பைபிளையும் படிக்கணும். ஒரு நாள்ல மொத்த பைபிளையும், எனக்கு தெரியும் உங்களுக்கு பேச்சு மூச்சே வராதுன்னு எனக்கு தெரியும். 6 வருஷம் ஆயின்னு ஒரு முறை பைபிளை நாங்க முழுசா படிக்கல. இது ஒரே நாள்ல மொத்த பைபிளையும் படிக்க சொல்றாரு. இது நடக்கிற கதையா? அப்படி தோணுது இல்லை உங்களுக்கு? ஒன்றை சொல்லுகிறேன், படிப்பதற்கு முடியாது. பைபிள் எத்தனை அதிகாரம் இருக்கு? பைபிள் எத்தனை அதிகாரம் இருக்குது? என்னம்மா? 1189 அதிகாரம் இருக்கு.
ஒரு நாளைக்கு 200 அதிகாரம் படிச்சா 6 நாள்ல படிச்சிடலாம் பைபிள. நீ தாம்பரத்திலிருந்தே தீர்மானம் பண்ணி தான் வந்திருக்கிறீர்கள் நினைக்க, எங்களை ஒரு வழி ஆக்கணும் அப்படின்னு. ஒரு நாளைக்கு 200 அதிகாரம் படிச்சீங்கன்னா திங்கக்கிழமை தொடங்கினீங்கன்னா சனிக்கிழமை முடிச்சிடலாம். ஞாயிற்றுக்கிழமை கத்தொரு நாள் விடுதலையா கத்தரை ஆரம்பிச்சு கத்தருடைய நாளே கத்தருக்கு கொடுத்து விட்டு மறுபடியும் திங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முடிச்சிடலாம், சனிக்கிழமை முடித்து விடலாம். தாம்பரத்தில் ஒரு அக்கா இருக்காங்க, ஒரு நாளைக்கு 200 அதிகாரம் படிக்கிறாங்க. முடியாத ஒன்று நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. தாம்பரத்தில் ஒரு அக்கா படிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 200 அதிகாரம் படிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு வேர்ல்டு விஷன் சொல்றாங்களே, அதில் மேனேஜரா இருக்கார், ஒரு நாளைக்கு 75 அதிகாரம் படிக்கிறார். அவருடைய மனைவி எலக்ட்ரிசிட்டி போர்டில் மேனேஜர் லெவலில் இருக்காங்க, அந்த அம்மா ஒரு நாளைக்கு 80 அதிகாரம் படிக்கிறாங்க. படிக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க, நம்ம ட்ரை பண்ணவே இல்லையே. ஆமா, ஒரு அதிகாரம் எடுத்தாலே தூக்கம் வருது, பைபிள் திறந்தாலே தூக்கம் தானா வந்துருது, இதுல வேற 60 அதிகாரம் 80 அதிகாரமா? நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு காலம் வரும், இந்த வேதம் கிடைக்கக்கூடாத ஒரு காலம் வரும். ஈரான் ஒரு நாடு இருந்தது, இந்த ஈரான்ல ஹயாதுல்லா கோமேனி என்று ஒரு அதிபதி இருந்தான். ஒரு பெரிய கொடுங்கோலன் அதிபதி. அவன் வருவதற்கு முன்னாடி ஷா என்ற ஒரு மன்னன் ஈரானை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அந்த ஷாவோட நாட்கள்ல அமெரிக்கர்கள் அநேக மிஷினரிகளை அங்க அனுப்பினார்கள் ஈரானுக்கு. எங்க திரும்பினாலும் பைபிள், எங்க திரும்பினாலும் வசனம், எங்க திரும்பினாலும் கர்த்தருடைய கூட்டங்கள், எங்க திரும்பினாலும் செமினார், எங்க திரும்பினாலும் ஹீலிங் குர்சைட் ஈரான்ல நடந்தது. ஆனால் ஒரே இரவுல அந்த மன்னர் ஷா துரத்தப்பட்டான் நாட்டை விட்டு. நாட்டை விட்டதால் ஓடினார். ஹயாதுல்லா கோமேனி ஆட்சியை பிடித்தான். ஒரு தீவிரமான இஸ்லாமிய தீவிரவாதி. அவன் ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னான், 3 நாள் டைம் கொடுக்கிறேன், இந்த ஊர்ல ஒரே ஒரு கிறிஸ்தவம் கூட இருக்கக்கூடாது, ஒரே ஒரு மிஷினரி கூட இருக்கக்கூடாது. 3 நாள் கால அவகாசம் கொடுத்தான். 3 நாளுக்கு அப்புறம் போகாதவங்கள மூட்டையா கட்டி பிளைட்ல போட்டு எங்கேயாவது கொண்டு இறக்கி விட்டுறான். அவனை 3 நாட்கள்ல அந்த நாட்டினுடைய தலைகளாக மாறி போச்சுது. அதுக்கப்புறம் ஒரு டிராக்ட், ஒரு சின்ன கைப்பிரதி இருக்குது, இது கூட ஈரான்ல கிடையாது. இன்னைக்கு நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா எங்க திரும்பினாலும் ஆட்டங்கள், எங்க திரும்பினாலும் பாட்டங்கள், எங்க திரும்பினாலும் கொண்டாட்டங்கள். ஆனால் இப்படியே போகும் நினைக்காதீங்க. ஒரு நாள் all of a sudden it will come to an end. திடீர்னு ஒரு நாள் ஒரு முடிவு வரும். வசனம் அன்னைக்கு வெளியே இருக்காது, உள்ள இருக்கணும். வசனம் அன்னைக்கு உள்ள கையில் இருக்க முடியாது, உள்ளத்துக்குள் இருப்பதை யாரும் தடுக்க முடியாது. வசனத்தை போதிக்க முடியாத ஒரு காலம் வரலாம், வசனத்தின்படி வாழ்வதை யாரும் தடுக்க முடியாது. வசனம் பாட்டி சொல்லி கொடுத்தால சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும், உள்ள இருந்தா தானே வெளியே வரும். வசனம் கிடைக்க கூடாத ஒரு காலம் வரும். அந்த காலம் இனிமேல் இல்ல, ஏற்கனவே வந்து விட்டது. கூட்டங்களை பாருங்க, நம்ம கூட்டங்களை போய் பாருங்க, 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் நடத்தல எத்தனை வசனம் சொல்றாங்கன்னு பாருங்க. வசனங்களை விட பாடல்கள் இருக்குது, துதிகள் இருக்குது, ஆராதனை இருக்குது, ஸ்கிட் எல்லாம் வர நிறைய போட்டாங்க. ஆராதனையில கூட நாடகம் போடுற கூட்டங்கள் இருக்குது, ஆராதனை நேரத்தில் ஸ்கிட் எல்லாம் போடுற சபைகள் இருக்குது. ஆனால் எது மாத்திரம் தெரியல, யோசித்து பாருங்க. பல்லாவரம் ஜமீன் பல்லவாரம் இல்லைன்னா இந்த பல்லாவரம் ஃபுல்லா ஏரியா எடுத்துக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லா சபையிலும் இருக்குல்ல, இருக்கா? எல்லா சபையிலும் சண்டே ஸ்கூல் இருக்குதா? இருக்குது. எல்லா வாலிபர் கூட்டம் இருக்குதா? இருக்குது. எல்லா கூட்டிலும் சகோதரிகள் கூட்டம் இருக்குதா? எல்லா கூட்டிலும் காத்திருப்பு கூட்டம் இருக்குதா? எல்லா சபையிலும் உபவாச கூட்டம் இருக்குதா? ஒண்ணுக்கும் குறை இல்லை. பைபிள் ஸ்டடி மாத்திரம் கிடையாது. யோசித்து பாருங்க. எல்லா வீட்லயும் கேலண்டர் தொங்குது இல்ல, எல்லா சபை கேலண்டரும் தொங்குது இல்ல. எத்தனை சபையில பைபிள் ஸ்டடி இருக்குங்கிறது கொஞ்சம் பாருங்க. அதுதான் வசனம் கிடைக்க கூடாத பஞ்சகாலம் இனி வரும்னு எதிர்பார்க்க ஏற்கனவே இருக்குது. எல்லாவற்றுக்கும் நாம் நேரம் ஒதுக்குகிறோமே. சபைகள்ல கூட என்ன கிடையாது, வேத பாட வகுப்புகள் கிடையாது, வேத ஆராய்ச்சி கூட்டங்கள் கிடையாது. அப்படின்னா இனிமேல் பஞ்சம் வரும் நினைக்கிறீங்களா? ஏற்கனவே அது வந்து விட்டது, இருந்துட்டு இருக்குது. ஒரு இருண்ட காலத்துக்குள் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். நியாயாதிபதியின் காலம் இருண்ட காலம். அந்த 330 ஆண்டுகளை குறித்து ஆவியானவர் எழுதுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அந்த இருண்ட காலத்தில் ஒரு மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள், அவள் தான் ரூத். இந்த இருண்ட காலத்துக்குள்ளே, அதாவது நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் முதல் 1 சாமுவேல் 8க்குள்ளதான் எது இருக்குது, ரூத் இருக்குது. ரூத்தின் காலம் என்ன காலம்?
நியாயாதிபதிகள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த காலம். இஸ்ரவேலின் இருண்ட காலத்தில் ஒரு மணவாட்டி தன்னை, போவாஸ் என்ற ஒரு மணவாளனுக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு இருண்ட காலத்தில் இருக்கிறோம். இந்த காலம் என்ன காலம்? மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு சபை தன்னை மணவாட்டியாக ஆயத்தப்படுத்த வேண்டிய காலம். அவள் எப்படி ஒரு இருண்ட காலத்தில் தன்னை ஆயத்தப்படுத்தினாலோ அப்படியே நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு இருண்ட காலத்தில் இருந்தாலும் ஒரு மணவாட்டியாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை நீங்கள் நானும் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகளின் காலம் எப்படி இருந்தது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். பைபிள் படிக்கணும்னா எப்படி படிக்கணும் அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன், ஒரு நாளைக்கு ஒரு முறை படிக்க முடியாது. ஆனால் ஜஸ்ட் அப்படி புரட்டிட்டே போங்களேன். ஒரு மணி நேரம் எடுத்து பைபிளை வேற ஒன்றும் படிக்க வேண்டாம், சும்மா அப்படி பார்த்துட்டே போங்களேன். ஆதி ஆகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் இப்படி பார்த்துட்டே போங்களேன். ஜஸ்ட் ஒரு 1 hour. நீங்க டெய்லி படிக்கிற பைபிள் போர்ஷன் இருக்கும், வேத பகுதிகள் உண்டு. அதை படிக்கிறத கூட என்ன பண்ணுங்க, சும்மா அப்படியே புரட்டிட்டே போங்களேன். நீதிமொழிகள் 31 அதிகாரம் இருக்குல்ல, நீதிமொழிகள் 31 அதிகாரம் படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீதிமொழிகள்ல 31 அதிகாரம் இருக்கு, அது படிப்பதற்கு எவ்வளவு நேரம் வேணும்னு கேட்டேன். ஆமா, அதுதான் அவங்களை பொறுத்தது. எனக்கு எவ்வளவுனா 50 நிமிஷங்கள். 31 அதிகாரத்தை படிப்பதற்கு எனக்கு எடுக்கிற நேரம் 50 நிமிடங்கள். பீச் ஸ்டேஷன்ல ட்ரெயின், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பீச் ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தேன்னா தாம்பரம் வருவதற்கு கரெக்டா 50 நிமிஷங்கள் ஆகும். 50 நிமிஷத்துல 31 அதிகாரங்களை சாதாரணமாக படிப்பேன். சாதாரணமா படிக்க முடியும், ஒன்னும் கஷ்டப்படவே வேண்டாம். என்ன பக்கத்துல எவன் வந்து உட்காரான்னு தெரியக்கூடாது, எந்த ஸ்டேஷன்ல நிக்கிறோம், தாம்பரத்துக்கும் சாரட்டத்தில் ட்ரெயினை போட்டானா அதெல்லாம் தெரியக்கூடாது. கர்த்தருடைய வசனம் மாத்திரம் கவனம் இருந்தால், எத்தனை நாள் எவன் பக்கத்துல உட்கார தெரியாம தூங்கிட்டு வரோம். ட்ரெயின்ல தூங்குறோம்ல, எவன் வந்தா எவன் போனா எதை எடுத்தான் ஒன்னும் தெரியாம தூங்குறோம்ல. அது கட்டருக்காக மறந்தால் என்ன? சரி போகட்டும். அந்த நியாய பைபிள் எப்படி படிக்கணும்னா பிராட், அதாவது நம்ம பாட்டி சின்ன வயசுல சொல்லிக் கொடுத்தாங்க, அகல உழ வேண்டும் ஆழ உழ வேண்டும். உழுதல் எப்படி செய்யணும்? அகலமாகவும் உழணும் ஆழமாகவும் உழணும். வேதத்தை படிப்பதற்கு 2 விதமான படித்தல். ஒன்று எக்ஸ்டென்சிவ் ரீடிங், அடுத்தது இன்டென்சிவ் ரீடிங். ஒன்று பிராடா படிக்கிறது பைபிள, அதே நேரத்தில் ஆழ்ந்தும் படிக்க வேண்டும். ரெண்டும் ஒரே நாள்ல செய்யணும். உதாரணமா சொல்றேன், ஆதி ஆகமத்தில் 50 அதிகாரம் இருக்குன்னு சொன்னா அது எப்படி பிரிக்கணும்னா, முதல் 11 அதிகாரங்கள் ஒரு பகுதி, அடுத்த 39 அதிகாரங்கள் அடுத்த பகுதி. இப்படி பிரிச்சீங்கன்னா முதல் 11 அதிகாரத்தில் இருப்பது 4 நிகழ்ச்சிகள், அடுத்த 39 அதிகாரத்தில் இருப்பது 4 மனிதர்கள். இவ்வளவுதான் ஆதியாகமும், இவ்வளவுதான். இந்த 50 அதிகாரத்தை 2ஆக பிரிப்பீங்கன்னா முதல் 11 அதிகாரத்தில் 4 நிகழ்ச்சிகள்: படைப்பு, மறுபடியும் படைத்தல், வீழ்ச்சி, கர்த்தர் மறுபடியும் தூக்கி எடுத்தது. இவ்வளவுதான் முதல் 11 அதிகாரத்திற்கு 4. அடுத்தது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, 4 மனிதர்கள். இவ்வளவுதான் ஆதியாகமம். எவ்வளவு சிம்பிளா மனசுல வச்சுக்கலாம் பாருங்களேன், மிக எளிதாக வைத்துக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் நிறைய பேருக்கு புதுக்கு தானே, பூச்சி காட்டுற மாதிரி. வெளிப்படுத்தின விசேஷம் வந்தா ஒரு மாதிரி ஆயிடுது இல்ல தலையெல்லாம். உங்களுக்கு சொல்லுகிறேன், எத்தனை அதிகாரம் இருக்கு அதுல? ஏதாவது சொல்றீங்களா? 22 அதிகாரம் இருக்கு. அந்த 22 அதிகாரத்தை 7 பகுதியாகத்தான் பிரிக்கணும். வெளிப்படுத்துவது 22 அதிகாரம் இருக்குது, அது 7ஆ பிரிச்சீங்கன்னா 1ஆம் அதிகாரம் கிறிஸ்து, 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 7 சபை, 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் பரலோகம், 6 முதல் 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்ட சபை, 13 முதல் 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாத்தானின் சபை, 20ஆம் அதிகாரம் 1000 வருஷ அரசாட்சி, 21, 22 நித்தியம். இவ்வளவுதான் வெளிப்படுத்தின விசேஷம். அதாவது வேதத்தை பயந்துட்டு பார்த்தீங்கன்னா பயமாக தெரியும், அது கொஞ்சம் அப்படி பிராடா பார்த்தீங்கன்னா ஒன்னும் பெருசா. மறுபடியும் சொல்லுகிறேன், 1ஆம் அதிகாரம் தலையாகிய கிறிஸ்து, 2, 3 அதிகாரங்கள் சரீரமாகிய சபை, 4, 5 அதிகாரங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை, 6 முதல் 12 வரை கைவிடப்பட்ட சபை, 13 முதல் 19 வரைக்கும் சாத்தானின் சபை, 20ஆம் அதிகாரம் 1000 வருஷ அரசாட்சி, 21, 22 நித்தியம். இவ்வளவுதான் வெளிப்படுத்தின விசேஷம். இது இப்படி நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா மிக எளிதாக யோவான் நற்செய்தி எத்தனை அதிகாரம் இருக்கு?
தான் மாலையில யுத்தம் முடிந்தது. யுத்தம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணும், வாழை உரையில போடுவாங்கல்ல, போட்டுட்டு கையை விட்டா கை பட்டயத்தோடு ஒட்டி கொண்டதான். என்ன ஆச்சுது, பட்டயம் தாவீதின் கையோடு ஒட்டி கொண்டது. தாவீதுடைய பராக்கிரமசாலி ஒருவனுடைய கைகள் ஒட்டி கொண்டது. அவன் கையை விடுக்கிறான், பட்டயம் அவன் கையை விட்டு போகல. ஏன் தெரியுங்களா, வெட்ட 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 என்ன ஆச்சு, ரத்தம் வழிஞ்சிட்டே வரும் இல்லையா, அந்த ரத்தம் வழிந்தது என்ன பண்ணிச்சுன்னா கைகளில் வருமே, அந்த ரத்தம் உறைஞ்சு போச்சுது. அப்புறம் கையை விட்டா பட்டயம் அவனை விடல. வசனமும் பட்டயம் தானே, எபிரேயர் 4:12 பட்டயம் தானே. இதை எடுத்து நீங்க பயன்படுத்த 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 இதுவும் உள்ளத்துக்குள்ள ஒட்டி கொள்ளுமா கொள்ளாதா? வாழ் கையில ஒட்டும்னா வசனம் இருதயத்துல ஒட்டாதா? கண்டிப்பா ஒட்டும், கண்டிப்பாக ஒட்டும். நான் சொன்னேனே, வேதத்தில் ஒவ்வொரு புஸ்தகத்தையும் நீங்க எப்படி மனதில் வைத்துக் கொள்ள முடியும்? அதாவது ஒருவேளை ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வசனமுக்கு தெரியாம போயிடலாம். ஆனா மைய கருத்தாவது தெரியணும்ல. இந்த புக்கில் இதான் இருக்குது, இந்த புக்கில் இதுதான் இருக்குது, இந்த இடத்துல தான் ஒருத்தன் கேட்டானா உடனே பின் பாயிண்ட் சொல்லனாலும் பைபிள் அடித்து திறந்து பார்த்தாரு இங்க இருக்குப்பா அப்படி சொல்ல தெரியணும்ல. ஏனென்றால் நீங்களும் நானும் பரலோகம் போகிறவர்கள் மாத்திரமல்ல, அநேகரை கூட்டிட்டு போக வேண்டிய ஆட்கள். நாம் தனியாக பரலோகம் போக முடியாது, அநேகரை அழைத்து கொண்டு போக வேண்டும். சபையே, உங்களுடைய இந்த உத்தரவாதம் மிக பெரியது. சரி, இந்த நியாயாதிபதிகளின் காலத்தை சொன்னேன்னு, நியாயாதிபதிகள் புஸ்தகத்து மொத்தம் 21 அதிகாரங்கள் தான் இருக்குது. அது 2ஆகத்தான் பிரிக்க வேண்டும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் இருக்கிற முதல் 16 அதிகாரங்கள் ஒரு விதமாக இருக்கும். 17 முதல் 21 வரை அடுத்த 5 அதிகாரங்கள் வித்தியாசமா இருக்கும். முதல் 16 அதிகாரங்கள் இஸ்ரவேலுடைய சமுதாய நிலையை குறிப்பது. அடுத்த 5 அதிகாரங்கள் இஸ்ரவேலுடைய ஆவிக்குரிய நிலையை குறிப்பது. அந்த ஆவிக்குரிய நிலை இங்கு கவனிப்பீர்களானால் 4 முறை, அந்த அதாவது நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 21 வரைக்குள்ள 5 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 4 முறை ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். திரும்ப சொல்லுகிறேன், நியாயாதிபதிகள் 17:6, 18:1, 19:1, 21:25 இந்த 4 பார்த்தீங்கன்னா ஒரே வசனம். அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை. 4 முறை அந்த வார்த்தை வருகிறது. வாசிங்க 17:6. இஸ்ரவேலின் நிலைமை என்ன? ராஜா இல்ல. 18:1 வாசிங்க. 19:1 வாசிங்க. 21:25 வாசிங்க. கவனிச்சிங்களா? நியாயாதிபதிகளின் காலம் என்ன காலம்? ராஜா இல்லாத காலம். யார் ராஜா? கர்த்தர் தான் ராஜா. இஸ்ரவேலுக்கு யார் ராஜா? கர்த்தர் தான் ராஜா. யார் இல்ல? இப்போ ராஜா இல்லைன்னா யார் இல்ல? கர்த்தர் இல்லை. 17:6 21-25 வாசிக்கிறோம். தொடர்ந்து எழுதுகிறார், அவனவன் தன் மனதுக்கு சரி போனபடி செய்தானான். 4 முறை எழுதப்படுகிறது ராஜா இல்ல. 2 முறை என்ன எழுதப்படுகிறது? அவனவன் தன் மனதுக்கு சரி போனபடி செய்தானான். அப்ப ஏன் பஞ்சம் வராது? கர்த்தர் இல்லை, அவனவன் தன் மனம் போல. நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி தடி எடுத்தவன் தண்டல்காரன் ஆயிட்டா ஏன் பஞ்சம் வராது? வாழ்க்கையில பஞ்சம் வருவதற்கு காரணம் என்ன? தடி எடுத்தவன் அவனவன் மனம் போனபடி வாழ்ந்தால் பஞ்சம். இப்படிப்பட்ட காலத்துல தான் யார் எழும்புகிறாள்? ரூத் எழும்புகிறாள். ரூத் என்ற பேருக்கு நான் உங்களுக்கு அர்த்தத்தை சொல்லுவேன். ரூத் என்ற பேருக்கு அர்த்தம் தெரியுமா? ரூத் என்ற பேருக்கு அர்த்தம் தெரியுமா? நான் முதல் நாளே சொல்லி 2-3 நாள் நீங்க எங்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, அதனால வேற வழியே இல்லை. சரியா? இன்னைக்கு தான், நாளைக்கு மாட்ட மாட்டோம். உங்களை பார்த்தாலே தெரியுது. நாளைக்கு வருவீங்களா? வீட்டில் உட்காந்து அப்பாடா அந்த ஆள்கிட்ட மாட்டின்னு எவன் வம்பு வாங்குறது. வீட்டில் உட்காந்துன்னு எத்தனை பேர் உட்காருவீங்களே தெரியாது நாளைக்கு. ஒன்றை சொல்லுகிறேன், தெரியலன்னு வச்சுங்களேன், உடனே தெரியலன்னு கையை தூக்கிடணும். சரியா? தெரிஞ்ச மாதிரி அப்படி மேலே பார்த்து கீழே பார்த்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரம் காணாமல் போயிடும். சரியா? தெரியலன்னு ரூத் என்ற பேருக்கு அர்த்தம் என்ன? அது தெரியாது. தேங்க்யூமா, கை தூக்கிடுங்க, அவ்வளவுதான். நம்ம ஆளுக்கு என்ன தெரியுங்களா, தெரியலன்னு மாத்திரம் சொல்ல மாட்டாங்க. எதை வேணா கேளுங்க, எதையாவது ஒன்று சொல்லி விட்டுருவான். ஒரு முறை நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது காலையில் பஸ் எங்களுக்கு 5:30 மணிக்கெல்லாம் அங்கே தாம்பரத்துலேருந்து பஸ் போயிடும். அது 800 வரைக்கும் அந்த கம்பெனி பஸ்ல போகணும். போகும்போது சைதாப்பேட்டை கிட்ட எங்க கம்பெனி பஸ்ஸுக்கு எதிர ஒரு லாரி வந்து நிறுத்திட்டு அவன் கேட்கறான், ஹிந்தி ஆசாமி, எங்க நார்த் இந்தியாவிலிருந்து வரான். அவன் கேட்கறான், ட்ரிப்ளிகேனுக்கு எப்படி போகணும்? அவன் அங்கிருந்தான் வந்துட்டு இருக்கான், மவுண்ட் ரோட்ல வந்துட்டு இருக்கிறான். ட்ரிப்ளிகேனுக்கு எப்படி போகணும்? ஏயா 10 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டு அப்படில போகணும். நான் அங்க கேட்டேன் ஒருத்தர், இப்படி போனான்.
நம்ம ஆளுக்கு மாத்திரம் தெரியாதுன்னு சொல்லவே மாட்டான். எங்கேயாவது ஒன்று கையை காட்டி விட்டுருவான், அவ்வளவுதான். அவனை திருப்பி எங்க பஸ் பின்னாடி வா, நாங்க ட்ரிபிள் தான் போவோம், உன்னை அங்க விட்டுட்டு போறோம். தெரியாதுன்னா மாத்திரம் நம்ம என்ன சொல்லணும்? அது எப்படி சொல்றது? நான் ஏன் சொல்லணும் தெரியாதுன்னு? தெரியும், தெரிஞ்ச மாதிரி நடிக்கவாது தெரியும்ல நமக்கு. ரூத் என்பதற்கு ஸ்நேகிதி, ஃபீமேல் ஃப்ரெண்ட், ஃபீமேல் கம்பேனியன். ரூத் என்பதற்கு அர்த்தம் என்ன? ஸ்நேகிதி. நல்ல தமிழ் வார்த்தை. சிநேகிதன், நண்பன் என்று சொல்லுகிறோமே, பெண்பாலுக்கு என்ன நண்பன் என்று சொல்லுகிறோம்? ஆள ஃப்ரெண்டுன்னா என்ன சொல்றோம்? ஃப்ரெண்டுன்னா என்ன சொல்லுவாங்க? நண்பன். பெண்ணுக்கு நண்பி, அப்படித்தானே? நண்பியும் வார்த்தை இல்ல பாருங்களேன் தமிழ்ல. நண்பின்னு நம்ம தான் சொல்லிக்கிறோமே தவிர நண்பன் இருக்கிறான். தமிழ் இருக்கத சொன்னாங்க, கல் தோண்டி மண் தோண்ட காலத்துக்கு முன் தோன்றின மூத்த குடின்னா. ஆனாலும் புத்தி என்னவோ மட்டமான புத்தி தான். ஒரு கணவன் செத்து போனால் பெண்ணுக்கு பேர் என்ன பேரு? ஒரு கணவன் செத்து போனால் அந்த பெண்ணுக்கு என்ன பேரு? ஒரு மனைவி செத்து போனால் ஒரு ஆம்பளைக்கு என்ன பேரு? கிடையாது, கிடையாது. தமிழ்ல வார்த்தை கிடையாது. ஆங்கிலத்தில் விடோ, விடோயர் உண்டு. ஆங்கிலத்தில் இருக்க விடோ, விடோயர். தமிழ்ல ஒரு பெண்ணுக்கு கணவன் இறந்தால் விதவை என்று பெயர் வச்ச அந்த உலகத்துக்கு, ஒரு கணவன் இறந்தால் மனைவி இறந்தால் அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கணும்ல. அது அர்த்தம் என்ன? ஆணுக்கு ஒரு சட்டம், பெண்ணுக்கு அதுதானே, இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் ஒரு கணவன் இறந்து போனால் அவளுக்கு விதவைன்னு பெயர் வைக்கலாம். யோசிச்சு பாருங்க. வாழா வெட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு வார்த்தை இருக்குல்ல, இருக்கா? கணவன் உயிரோடு இருக்கிறான், விட்டுட்டு போயிட்டான், அவளுக்கு என்ன பேரு? மனைவி விட்டு போனா அவனுக்கு என்ன பேரு? கிடையாது. வாழா வெட்டன் அப்படிதான் சொல்லணும், இல்லையா? பாரதியார் நம்ம நாட்டில் இருந்த போது அவர்கிட்ட கேட்ட கேள்வி இது. பெண்பாலுக்கு விதவை என்று பெயர் இருக்குது, ஆண்பாலுக்கு என்ன பெயர்? கொஞ்ச நேரம் அவர் கோபம் வந்துச்சான். விதவை பயல் என்று சொல்லுங்கள் அப்படின்னாராம். ஏன்னா வார்த்தை கிடையாது தமிழ்ல. சரி, போகட்டும். சிநேகிதன், நண்பன் என்று ஆண்பால் சொல்றவன் பெண்பாலுக்கு பேர் கிடையாது. கேட்டா கேர்ள் ஃப்ரெண்டுமா, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லலாம்? பெண் நண்பர் என்று சொல்லுகிறானே தவிர சிநேகிதனுக்கு சிநேகிதி என்று சொல்லுகிறான். ஆனா நண்பனுக்கு, சரி, ரூத் என்றால் யாரு? நண்பி. சரியா? உங்களுக்கு எப்படி தோணுது அப்படி வச்சுங்க. அவள் யார்? ஒரு நண்பி. அதாவது அந்த பேருக்கே அர்த்தம் என்ன தெரியுங்களா? பார்க்கும் போதே மனசுக்குள் ஒரு சந்தோஷம் வரும். அந்த ரூத் என்ற பேருக்கு அர்த்தம் என்ன? மனமகிழ்ச்சிக்குரியவள். அவளை பார்க்கும் போதே அழகாக இருந்திருக்க வேண்டும். சின்ன வயசுலேயே அவள் அழகுள்ளவள். அதனால அவளுக்கு என்ன ஃப்ரெண்ட், ஒரு ஃபீமேல் கம்பேனியன். நிறைய ஆங்கில வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ்ல நேரடியான பேர் இல்லை. ஒரு பெண் சிநேகிதி, அவ்வளோ. இல்லைன்னா சிநேகிதி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அற்புதமான பெயர். அந்த பெண்ணை குறித்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஒருத்திக்கு பேர் என்ன பேரு? ஓர்பாள். இன்னொரு பேர் என்ன பேரு? ரூத். இவள் எந்த நாட்டை சார்ந்தவள்? மோவாப் தேசத்தை. மோவாப் என்ற தெரியுங்களா? சபிக்கப்பட்ட ஒரு தேசம். மோவாப் என்ன தேசம்? ஒரு சபிக்கப்பட்ட தேசம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு இருண்ட காலத்தில் ஒரு பெண் தன்னை மனவாட்டியாக வளர்த்துக் கொள்ளுகிறாள், தன்னை உருவாக்கி கொள்ளுகிறாள். அவள் எந்த நாட்டை சார்ந்தவள்? ஒரு நல்ல இஸ்ரவேல் நாட்டை சார்ந்தவள் அல்ல, சபிக்கப்பட்ட ஊராகிய மோவாபை சார்ந்தவள். அந்த மோவாபின் மேல் 3 சாபங்கள் இருந்தது. மோவாப் மக்கள் மேல், மோவாப் தேசத்தின் மேல 3 சாபங்கள். ஒன்று, அந்த இனத்தின் மேல் ஒரு சாபம், அந்த தேசத்தின் மேல் ஒரு சாபம், மூன்றாவது தனிப்பட்ட மக்கள் மேல் ஒரு சாபம். அந்த மோவாப் தேசத்தின் மேல் 3 சாபங்கள் இருந்தது. ஒன்றை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஆதியாகமம் 19:37. அவளுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். இவன் யார்? லோத்தினுடைய ஒரு மகளுக்கும் லோத்துக்கும், அதாவது ஒரு தகப்பனுக்கும் ஒரு மகளுக்கும் பிறந்த சபிக்கப்பட்டவன். நன்றாக கவனித்துக்கள். மோவாப் என்ற பேருக்கே தந்தீங்களா? ஆஃப் த ஃபாதர், தகப்பனால் உண்டானவன் என்ற அர்த்தம். அதாவது தாத்தாவால உண்டானவன் அர்த்தம். மோவாப் என்ற பேருக்கே பொருள் என்ன? ஆஃப் த ஃபாதர்,
தகப்பனால், அதாவது மகளுக்கும் ஒரு தகப்பனுக்கும் இடையே உருவான ஒரு மகன் என்று அர்த்தம் மோவாப் என்பதற்கு. அந்த அந்த இனத்தின் மேல் ஒரு சாபம் இருந்தது. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. யாரெல்லாம் ஒப்பிடக்கூடாது? வேசியின் பிள்ளை கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. எத்தனாம் தலைமுறை வரைக்கும்? 2ஆம் வசனம் கூட வாசிங்கம்மா. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு எப்படிப்பட்ட சாபம் பாருங்க. அந்த இனத்தின் மேல் சாபம் என்ன? பைபிள்ல வேற எந்த இனத்துக்கும் இந்த மாதிரி சாபம் கொடுக்கப்பட்டதில்லை. எகிப்தியனுக்கு கிடையாது, பெலிஸ்தியனுக்கு கிடையாது, சீரியனுக்கு கிடையாது, அசீரியனுக்கு கிடையாது. இஸ்ரவேலை சுற்றி அநேக மக்கள் இருந்தார்கள், அவங்களுக்கெல்லாம் அந்த சாபம் இல்லை. யாருக்கு மாத்திரம்? அம்மோனியனுக்கும் மோவாபியனுக்கு. ஏனென்றால் அந்த 2 இனமும் லோத்தின் மூலமாக வந்தது. லோத்தினுடைய 2 பெண் பிள்ளைகள் மூலமாக வந்த சந்ததிங்கிறதுனால அவர்கள் மேல் இருந்த சாபம் என்ன? கர்த்தருடைய சபைக்கு அவர்கள் உட்படலாகாது. எது வரைக்கும்? 10ஆம் தலைமுறை வரைக்கும். அடுத்து சொல்வார் என்றென்றைக்கும். கவனியுங்கள், ஒரு தலைமுறை 2 தலைமுறை அல்ல, 10வது தலைமுறை வரைக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன? 10 என்பது ஹியூமன் பெர்ஃபெக்ஷன், மனித பரிபூரணம். 7 என்பது தெய்வீக பரிபூரணம், 10 என்பது மனித பரிபூரணம். ஒரு சபைக்குள்ள யார் வரக்கூடாது? அம்மோனியனோ மோவாபியனோ வரக்கூடாது. எப்போ? 10ஆம் தலைமுறையிலும், அதாவது என்றென்றைக்கும் வரக்கூடாதுன்னு தொடர்ந்து சொல்வார். அப்படியானால் இந்த இனத்தின் மேலே என்ன இருக்குது? ஒரு சாபம். அந்த இனமே என்ன இனம்? சபிக்கப்பட்ட இனம். இரண்டாவதாக அந்த மோவாப் தேசத்தின் மேல் ஒரு சாபம். ஒன்று மோவாபிய இனத்தின் மேல் ஒரு சாபம், அடுத்தது மோவாபிய தேசத்தின் மேல் ஒரு சாபம். எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 1 முதல் 6 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே ஒரு சாபத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். அவர்களை சபிப்பதற்கு மோவாபி அரசனாகிய பாலாக் பீலேயாம் என்ற தீர்க்கதரிசியை நியமித்து அவனை சபிப்பதற்காக கொண்டு வருகிறானே. வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 12:3, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இஸ்ரவேலை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இஸ்ரவேலை சபிப்பதற்கு அந்த மோவாபியன் வந்தானே, அவன் சபிக்கப்பட்டவனா இல்லையா? அப்படியானால் முதல்ல எது மேல சாபம் இருந்தது? அவனுடைய தேசத்தின் மேல் சாபம், அடுத்தது அவனுடைய இனத்தின் மேல் சாபம். 2 விதமான சாபம். மாத்திரமல்ல, இந்த ரூத் இருக்கிறாள், அவள் மேல தனிப்பட்ட சாபம். ஒன்று ரேஷனல் கர்ஸ், அடுத்தது நேஷனல் கர்ஸ், மூன்றாவது பர்சனல் கர்ஸ். ரூத்துக்கு இருந்தது 3 சாபங்கள். ஒன்று, அவள் மோவாபி இனத்தில் பிறந்ததுனால அவளுக்கு ஒரு சாபம். 2வது, மோவாபி தேசத்தில் இருந்ததுனால அவளுக்கு ஒரு சாபம். 3வது, அவளுக்கும் ஒரு சாபம் இருந்தது, அவள் தன் கணவனை இழந்தவள். அந்த ரூத்துக்கு 3 சாபங்கள் இருந்தது. திரும்ப சொல்லுகிறேன். ஒன்று, அவளுடைய இனத்தின் மேல் ஒரு சாபம். ஏன் அந்த சாபம்? தவறான வழியில் அது பிறந்ததுனால அந்த இனத்தின் மேல் ஒரு சாபம். 2வது, இஸ்ரவேலை சபிப்பதற்காக அவர்கள் திட்டமிட்டபடியினால அவனுக்கு அவன் தேசத்தின் மேல் ஒரு சாபம். 3வதாக, ரூத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவளுடைய கணவன் மக்களவன் இறந்து போனான், அவள் இப்போது ஒரு விதவை, தனிப்பட்ட சாபம். 3 சாபங்கள். இத்தனை சாபங்கள் இருக்கிற ஒரு பெண் அவள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 1:5. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1:5 திரும்பி வாசிமா. 1:5 திரும்பி வாசிங்க. சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றான். யார்கிட்ட பெற்றான்? இந்த ரூத் எங்க வந்துட்டாங்க? கவனிங்க, கர்த்தருடைய சபைக்குள்ள வரக்கூடாது. கர்த்தருடைய இனத்தை சபித்ததுனால அவங்க சபிக்கப்பட்டவள். தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன இருந்தது? கணவன் இல்லாத அவளுக்கு ஒரு சாபம். 3 சாபங்கள் அவளுக்கு இருந்தும் அவள் எங்க வந்துட்டா? ஏசுநாதர் வம்சத்துல வந்துட்டாள்ல, மேசியாவோட பாட்டியா வந்துட்டாள்ல. யோசித்து பாருங்க, 3 சாபங்கள். சபைக்கே வரக்கூடாதான், ஆனா கர்த்தருடைய சரித்திரத்தில் இடம் பிடிச்சிட்டா பாருங்க. அப்படியான ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், எந்த சாபம் வாழ்க்கையில் இருந்தாலும் சரிதான், நீங்களும் நானும் அதை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். அவளுக்கு 3 சாபங்கள் இருந்தது.
3 சாபங்களையும் நீக்கி அவள் எங்க வந்திருக்கிறார்? நம்ம ஆண்டவராக இயேசுவுக்கு பாட்டி இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். எப்படி வர முடிந்தது? அவள் வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று உண்டு. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நல்ல கவனிங்க, எதன்படித்தான் உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதம்? நமது செய்கைகளுக்கு தக்க பலன்தான். ஆவிக்குரிய உலகத்துல சில வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அதுல ஒரு வார்த்தைக்கு பேரு கிருபை. கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற கொடை, ஈவு என்று சொல்லுகிறார்கள். ஆங்கிலத்தில் அன்மெரிட்டட் ஃபேவர் என்று சொல்லுவார்கள். கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லப்பா, கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் வந்து கவனியுங்கள், கிருபை கொடுப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும். ஆமாவா இல்லையா? கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுப்பது, அப்படிதான் சொல்றாங்க. ஆனால் ஒன்றை கவனியுங்கள், கர்த்தர் கிருபையை கொடுப்பதற்கு என்ன வேண்டும்? என்ன தகுதி? என்ன தகுதி? நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற கொடை, ஈவு, அதுக்கு பேர் தான் கிருபை. ஆனா நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு, கிருபையை கொடுப்பதற்கும் ஒரு தகுதி வேண்டும். வேண்டுமா வேண்டாமா? நான் சொல்றதுனால ஆமாட்டீங்களா? இந்த ஆள் சண்டைக்கு வந்தாலும் வந்துடுவான் போல இது ஆளு, எதுக்கு இவன்ட்ட வம்புல மாட்டுவானே. இந்த ஆள் ஆமான்னு சொன்னா ஆமான்னு சொல்லிடுவோம், வெள்ளை காக்கா பறக்குதுன்னா ஆமான்னு சொல்லிடுவோம். யார் சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீங்க, வசனம் சொல்லுதான் மாத்திரம் பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்க. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர், தாழ்மை உள்ளவனுக்கு. அப்படின்னா கிருபை கொடுக்க ஒரு தகுதி இருக்கா இல்லையா? அப்புறம் தகுதி இல்லாதவனுக்கு கிருபைன்னு சொன்னீங்க. இனிமேல் அப்படி சொல்லாதீங்க. கிருபை என்றால் தகுதி இல்லாதவனுக்கு கொடுப்பது அல்ல. கிருபையை கொடுப்பதற்கும் கர்த்தருக்கு என்ன இருக்குது? தாழ்மை உள்ளவனுக்கு தானே கிருபை. எத்தனை பெண்கள் அன்றைக்கு இஸ்ரவேலில் வாழ்ந்தார்கள். ஒரு தேவதூதன் ஆசிரியத்தில் ஒரு பெண்ணத்தில் மாத்திரம்தான் அனுப்பப்பட்டான். கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொன்னாங்கல்ல. ஏன் அவளுக்கு கிருபை கொடுக்கப்பட்டது? அவன் சொன்னாங்க, இந்த அடிமையின் தாழ்மையில் அவர் என்னை நினைத்து பார்த்தார், என்னை நோக்கி பார்த்தான்னு சொன்னாங்கல்ல. இந்த மரியன்னைக்கு கிடைத்த கிருபை என்னவன்? ஏன் கிடைத்தது? அவர்கள் தாழ்மையில் இருந்தார்கள், ஆகவே கிருபை கொடுக்கப்பட்டது. ஆகல கிருபை என்பது சும்மா ஓசில கொடுக்கிறது இல்ல. கிருபை என்றால் சும்மா தானா வந்துடும். நிறைய பேர் எதை சொல்றாங்க? கிருபை பிரதர், கிருபை பிரதர். கிருபைன்னா சும்மா கதை. கிருபை எல்லாம் கிடையாது, கடினமாக உழைத்தால் மாத்திரமே. பிரதர் தினகரன் எல்லாருக்கும் தெரியும் தானே? தெரியுமா? தெரியுமா? தமிழ் தெரியுமா? அதை முதல்ல சொல்லுங்க. தமிழ் தெரியும் தானே? தினகரன் தெரியுமா? அவர் பிரசங்கத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு நிகழ்ச்சியை சொன்னார்னா பைபிள்ல எத்தனை வசனம் இருக்கோ அத்தனை வசனம் அப்படியே கோர்வையா வரும். அது பாட்டு கட 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 கடன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. ஒரு முறை மதுரையில் அவர்கிட்ட ஒரு பேட்டியில் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, எப்படி கர்த்தர் இந்த கிருபையை உங்களுக்கு கொடுத்தார்? எந்த நிகழ்ச்சியை சொன்னாலும் பைபிள்ல எங்கெங்க வசனம் இருக்குதோ எல்லாவற்றையும் சொல்றீங்களா, இந்த கிருபை உங்களுக்கு எப்படி கிடைத்தது? அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லுகிறேன். இது ஒன்றும் மந்திரத்துல மாங்காய் காய்க்கிற விஷயம் இல்லை. அவர் சொல்லுகிற வார்த்தை இது ஒன்றும் மந்திரத்துல மாங்காய் காய்க்கிறது இல்லை. அவர் சொல்லுகிறார், நான் இப்போது கையில் வைத்திருக்கிற பைபிள் இருக்கிற இது 7வது பைபிள், 6 பைபிள் படிச்சே கிழிச்சிட்டேன். கிருபை என்பது சோம்பேறிகளுக்கு கொடுப்பது அல்ல, கடினமாக கர்த்தர் சமூகத்தில் உழைக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுவது. சும்மா கிருபை கிருபைன்னு சொல்லி ஏமாந்து விடாதீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிருபை என்பது கிறிஸ்தவத்தின் அடிப்படை. அந்த கிருபை எப்படி கிடைக்கும்? தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபையை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார், எல்லாருக்கும் அல்ல. அப்படின்னா அவருடைய ஒரு பெரிய பரிசுத்தவான் வேதத்தை மிக நன்றாக போதிக்கிறார். அவர் என்ன சொன்னா தெரியுங்களா? 6 பைபிள் நான் கிழிச்சிட்டேன், இப்ப வச்சிருக்கிறது 7வது பைபிள். ஒரு அக்கா சொன்னாங்க, நான் கூட தான் 7வது பைபிள் வச்சிருக்கேன். 6 பைபிள் என்ன ஆச்சுது? என் பிள்ளை கையில கொடுத்தேன், அதை கிழிச்சு கிழிச்சு போட்டது, அவ்வளவுதான். நிறைய அம்மாக்களுக்கு பிள்ளைகள் சபைக்கு வந்தா பிள்ளைகளுக்கு கொடுக்கிற விளையாட்டு பொருள் என்ன தெரியுங்களா? பைபிள் கொடுத்தா அது என்ன பண்ணும்? அப்படி ஒரு கிளி கிளிக்கும், இப்படி ஒரு கிளிக்கும், பென்சில் எடுத்து அப்படி ஒரு ரவுண்டு போடும், செக்கு ஓட்டுற மாதிரி ஓட்டு, இதெல்லாம் பண்ணும்ல. கேட்டா நாங்க கூட தான் 6 பைபிள் கிழிச்சிருக்கிறோம். கொஞ்சம் ஜென்மத்துக்கும் பைபிள் மண்டைக்குள்ள ஏறாது. படிச்சு கிழிஞ்சா பரவாயில்ல, படிக்காமலே கிழிக்கிறார். ஏன் பைபிள் கூட கிழிஞ்சிருக்குது, படிக்காமலே கிழிஞ்சது. இது சரியா? இது பிள்ளைங்க கையில கொடுத்தது இல்லை, படிக்காமலே கிழிஞ்சு போச்சு என் பைபிள். ஆனா அவருக்கு அப்படி இல்லை, படிச்சே கிழிச்சிருக்கிற பைபிள். கிருபை என்பது ஒன்னு செய்யாம இருக்கிறவங்களுக்கு கொடுப்பதல்ல, நம்மால என்னென்ன முடியுமோ அது நாம் செய்யும் போது நம்மால முடியாததை கர்த்தர் கொடுக்கிறார்கள், அதுக்கு பேர் தான் கிருபை. கர்த்தர் கிருபையை கொடுக்க இன்னைக்கு காத்திருக்கிறார். யாருக்கு தெரியுங்களா? முயற்சி செய்கிறவர்களுக்கு தான்.
முயற்சி செய்யாதவனுக்கு கண்டிப்பா கிருபை ஒரு நாளும் கொடுக்கப்படுவதே இல்லை. இந்த பெண்ணுக்கு இந்த கிருபை கிடைத்தது. 3 சாபங்கள் போயிருக்குது. ஒன்று என்ன? இனத்தின் மேல் சாபம், தேசத்தின் மேல் சாபம், தனிப்பட்ட சாபம். ரேஷனல், நேஷனல், பர்சனல் 3 சாபங்கள் அவள் மேல் இருந்தது. ஆனால் அவைகள்லாம் உதறி விட்டு அவங்க வந்துட்டா ஆண்டவராக இயேசுவின் வம்சத்தில் வந்து இடம் பிடிக்கிறாளே. சாபங்களை மாற்ற முடியும், சாபங்கள் மாற்றப்பட முடியாதவர்கள் அல்ல. எந்த சாபத்தையும் மாற்ற முடியும். தேவன் உங்களை என்ன அழைத்தது சாதாரண ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அல்ல, ஒரு நிறைவான பரிபூர்ணமான வாழ்க்கைக்கு. அந்த ரூத் 2:12 வாசித்தோமே, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். நான் எந்த அளவுக்கு உழைக்கிறேனோ, எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேனோ, எந்த அளவுக்கு ஆவிக்குரிய விஷயங்களை நான் முயற்சி எடுக்கிறேனோ, அதற்கு ஏற்ற பலன் தான் எனக்கு கிடைக்கும். டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் எல்லாருக்கும் தெரியும் தானே? தெரியுமா? தெரியாது. தெரியாமல் இருந்தால் நீங்க நரகம் போகும். டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் தெரியாம கிறிஸ்தவ உலகத்தில் இருந்தாச்சுன்னா உண்மையிலே கிறிஸ்தவ உலகத்துக்கு ஒரு அவமானம். ஏனென்றால் கிறிஸ்தவ உலகத்தில் அந்த பிரசங்க விதத்தை ஒரு வித்தியாசமாக மாற்றின ஒரு பரிசுத்தவான். போகட்டும், தெரியாமல் உங்களை மன்னித்தேன், உங்களுக்கு மோட்சம் உண்டு, போங்க. எப்படின்னா, குறைந்தது தமிழ்நாட்டில் ஊழியம் செய்த பரிசுத்தவான்கள் பேரையாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல. ஒரு பைபிள் ஸ்கூல் டீச் பண்ணும்போது பிரதர் ஆர் ஸ்டான்லி என்று சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். எல்லாம் திரு முடிச்சு உட்காந்துக்கிறான். ஸ்டான்லியை தெரியாம நீ தமிழ்நாட்டில் பைபிள் காலேஜுக்கு வந்துறியா? இன்னைக்கே உன்னை துரத்திடுவோம் பைபிள் காலேஜில். நிறைய பேர் இப்ப சந்தேகம் வருது, யாரா அவன் ஆர் ஸ்டான்லி இதெல்லாம் என்னவோ சொல்றான், நம்மளை கூட துரத்துவான் போல இருக்கிறது. பிளஸிங் யூத் மிஷனோட நிறுவனர் பிரதர் ஸ்டான்லி வேலூர்ல இருக்காங்க, ஒரு மிஷனரி. அதாவது இந்த மாதிரி தேவ மனுஷர்கள்லாம் தெரியாம இருக்கிறது நம்முடைய பாவம் என்று தான் சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனா சபைகளில் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. சபைகள் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம காலத்துல வாழ்ந்த பரிசுத்தம் தெரியணும்ல. பொன்னம்மா சாஸ்திரி, பொன்னம்மா சன்னியாசினி இருந்தாங்கன்னு சொன்னா தெரியலன்னா பரவாயில்ல, அது பழைய காலத்து பாட்டி. தெரியாதுன்னா பரவாயில்ல, விட்டுடலாம். வேதநாயகர் சாஸ்திரியா இருந்தா தெரியாதுன்னு விட்டுடலாம். இன்றைக்கு வாழுகிற ஆர் ஸ்டான்லி அண்ணன் தெரியலன்னு சொன்னா அது கஷ்டம் இல்ல, வருத்தம் அல்லவா? உங்களுக்கு தெரியுங்களா? இந்தியாவிலிருந்து அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு போய் அமெரிக்காக்கார இங்கிலீஷ்ல பைபிளை டீச் பண்ணக்கூடிய ஒரே ஒருவர் இன்றைக்கு இருக்கிறவர் ஸ்டான்லி மாத்திரம்தான். நம்ம ஆளுங்கிறது அமெரிக்காவுக்கு போனான்னா 4 தமிழ் ஆளை கூட்டி உட்கார்ந்து தான் பிரசங்கம் பண்ணுவான். ஆனா பிரதர் ஸ்டான்லி மாதிரி ஆட்கள் அப்படி அல்ல. வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டுக்காரனை உட்கார வச்சு அவனுக்கு அவன் நாட்டு ஆங்கிலத்தில் போதிக்கக்கூடிய கிருபை பெற்றவர்கள். சரி, போகட்டும். இந்த மாதிரிலாம் ஆளுங்களை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருங்க, சரியா? டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் சொன்னேன்னு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் பைபிள் படிக்கிறவர். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம். வெற்றி என்பது, பரிபூர்ண வாழ்க்கை என்பது தானாக வந்து விடாது. ரூத்துக்கு சொன்னானே அன்றைக்கு போவாஸ் என்ன சொல்றான்? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். நீங்க எந்த அளவுக்கு ஆவிக்குரிய பயிற்சிகளை எடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஒரு பரிபூர்ணம் கிடைக்குமே தவிர நான் பாடுக்கு சும்மா உட்கார்ந்துருப்பேன் கர்த்தர் வந்து என் தலையில கொட்டணும்னு நடக்காது. நிறைய பேர் ஒரு பாட்டு வேற பாடுவாங்க, எவர்க்கும் எட்டாத உயரத்திலே அப்படி பாடுறாங்கல்ல. எடுத்தவர் நிறுத்திடுவாராம். எவ்வளவு உயரமா? ஒருத்தனுக்கு எட்டக்கூடாதான், அவ்வளவு உயரத்தை தூக்கி வச்சிருவாரு. நான் என்ன பண்ணுவேன்? பிடிச்சி வச்ச புலி மாதிரி உட்கார்ந்துருப்பேன். அவர் தான் என்ன பண்ணணும்? இங்க இங்க வைக்கணும், இங்க இருந்து அங்க வைக்கணும், அங்க இருந்து அங்க வைக்கணும். ஒருத்தனுக்கு எட்டாத உயரத்தை வைக்கணும். நான் என்ன பண்ணுவேன்? இந்த பூனை குட்டியை தூக்கிட்டு போகும் பார்த்திருக்கீங்களா? பூனை தெரியும் தானே? ஏன்னா உங்களுக்கு பார்த்தா தமிழ் தெரியாத ஆளுமே உட்கார்ந்துருக்கேன். இந்த பூனைன்னு சொல்றாங்களா, அதை சொன்னேன் நான், சரியா? அந்த பூனை குட்டி போட்டா தூக்கிட்டு போறதை பார்த்திருக்கீங்களா? பூனையே தெரிய மாட்டேங்க, நீங்க எங்க குட்டியை பார்த்திருப்பீங்க? ஒருத்தன் கேட்டா சிக்கன் எப்படி இருக்கும்? சட்டை இல்லாமல் இருக்கும். அவன் கடையில தலைகளை தொங்கி தானே பார்த்திருக்கான். அவன் தோல் இல்லாத சிக்கன் தானே பார்க்கறான் நம்ம பசங்க. அவன் எங்க பார்த்தான்? ஆடு தெரியுமானா ஆட்டவன் எங்க பார்த்தான்? அவனுக்கு மட்டன் கபாப் தான் திங்க தெரியுமே தவிர அவனுக்கு எது தெரியல. ஆடு எங்க இருந்து வருதுன்னு அவனுக்கு தெரியலையே. உங்களை பார்த்தா அப்படிதான் இருக்குங்க. பூனைக்கு எப்படி குட்டியை தூக்கிட்டு போனா பூனையா அப்படி பாக்குறீங்க. பூனைன்னா என்னங்க? பூனை என்றால் என்ன? இந்த தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, கோயில் பூனை. இயேசுவே, இதெல்லாம் கோயில் பூனை போல இருக்குது. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் உங்களை? கோயில் பூனை சாமிக்கு அஞ்சாதுன்னுவான். ஒரு பழமொழி இருக்கு தமிழ்ல. கோயில் பூனை என்ன பண்ணாது? சாமிக்கு அஞ்சாது. பூனை என்ன தெரியுங்களா? பூனை என்றால் என்ன தெரியுமா? தெரியல. பூவும் நெய்யும். பூ
நெய், அது சேர்ந்ததுதான் பூ நெய். சரியா? எங்க இருக்குது? கோயில் என்ன இருக்கும்? பூவும் இருக்கும், சாமிக்கு ஊத்துறான்ல நெய் அதுவும் இருக்கும். அது எப்போ சாமிக்கு பயப்படுமா? பயப்படாது இல்ல. நீங்களும் அப்படியே இருங்க, பூனையாவே இருங்க. சரியா? கோயில் பூனைகள் எல்லாம் நீங்க இந்த பூனை குட்டி தூக்கிட்டு போறது எப்படி தெரியுங்களா? குட்டியினுடைய கழுத்து பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதை பிடிச்சி கவிக்கும். இந்த குட்டி எப்படி இருக்கும் தெரியுங்களா? இப்படி இருக்கும். தாய் என்ன பண்ணும்? அப்படி தூக்கிட்டு போகுது இல்ல. இன்னைக்கு நிறைய விசுவாசி எப்படி இருக்காங்கன்னா பூனை குட்டி மாதிரியே இருக்கிறாங்க. எப்படி இருக்கணும்? அப்படியே. யார் தூக்கிட்டு போனோம்? கர்த்தரே தூக்கி எவர்க்கும் எட்டாத உயரத்தில். இந்த நீர் யானை வாயை திறக்கமே திறப்பாடு. இந்த சர்க்கஸ்ல நீர் யானை வாயை திறந்த தலையை உள்ள விடுவாங்க, அது மாதிரி வாயை திறக்கல. வாயத்துக்கு வாய பரிபூர்ண ஆசீர்வாதம் வேண்டுமானால் உனது செய்கைக்கு தக்கதாக. அந்த ரூத்தினுடைய சாபங்கள் எப்படி மாறினது? மிக அற்புதமா வேறும் சொல்லுகிறது, உன் கிரியைகளுக்கு தக்க பலன், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. எப்படி அவள் சாபம் ஆசீர்வாதமாக மாறிட்டு? அவள் ஒன்றை கற்றுக்கொண்டால் எங்கதான் இதுக்கு விடுதலை உண்டு? அவருடைய சட்டைகளின் கீழ் போனா மாத்திரம்தான், தேவனுடைய சட்டைகளின் கீழ் போனா மாத்திரம்தான் எனக்கு என்ன உண்டு? நிறைவான பலன் உண்டு. ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் ஆலயத்தை கட்ட சொல்லும் போது ஆலயத்துல கிருபாசனம் என்று ஒன்று செய்ய சொன்னார். அந்த கிருபாசனத்துக்குள்ள என்ன இருக்கும்? சித்தி மரத்தினால செய்து பொன் தகடுகளால் அதை மூடி ஒரு பாக்ஸ் செய்யணும். அந்த பாக்ஸுக்கு உள்ள என்ன செய்வாங்க? கர்த்தர் எழுதி கொடுத்த 2 10 கற்பனை அடைக்கு 2 கல்லை உள்ள வைக்கணும். அடுத்தது மண்ணா நிறைந்த பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம், அப்புறம் ஆரோனுடைய தளிர்த்த கோல். இந்த 3ஐயும் வைத்து அதுக்கு மேல என்ன செய்யணும்? கிருபாசனத்தை வச்சு மூடணும். கிருபாசனம் முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்டது, அதை மூடிடணும். கர்த்தர் சொல்லுவார், இந்த கிருபாசனத்தோட 2 எண்ட்ல என்ன செய்யணும்? 2 கேருபீன்கள், அதாவது நம்ம பண்ண 2 ஏஞ்சல்ஸ். அந்த ஏஞ்சல் என்ன பண்ணும்? அப்படி சிறகுகளை உயர்த்தி நிக்கணும். இங்க இருந்து ஒரு ஏஞ்சல் இருப்பான், அவன் சட்டையை வைத்து இப்படி நிற்பான். இங்க இருந்து வந்து என்ன செய்வான்? இப்படி உயர்த்தி கொண்டு நிற்பான். 2 சட்டைகளுக்கு நடுவே கர்த்தர் உட்கார்ந்திருப்பார். கர்த்தர் சொல்லுவார், இந்த கிருபாசனத்துல 2 கேருபீன்கள் இப்படி இருக்கணும். நான் எங்க இருப்பேன்? கேருபீன்களின் சட்டைகளின் கீழே உட்கார்ந்து உங்ககிட்ட பேசுவேன். இப்ப நல்ல கவனிங்க, கர்த்தர் எங்க உட்கார்ந்திருக்கிறாரு? கர்த்தர் எங்க உட்கார்ந்திருக்காரு? சட்டைகள், அதாவது தூதர்களுடைய சட்டைகளின் கீழே. நான் சொன்னேன் உங்களுக்கு, நான் கேத்தலிக் குடும்பத்தில் பிறந்தவன். 5வது வரைக்கும் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தேன். 6வது என்னை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு மிஷன் ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தாங்க. அந்த ஸ்கூலுக்கு போனா அந்த ஸ்கூல்ல பெரிய பிரேயர் ஹால். அங்கே இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்க? இந்த ஸ்கூல்ல எல்லாம் இந்த மேப் போடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? வேர்ல்டு மேப்ல அப்படி ரோல் பண்ணி போடுவாங்கல்ல, அதே மாதிரி அங்க பாட்டு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுல இப்ப நமக்கு இதெல்லாம் ஓஎஸ்விலாம் நிறைய இருக்குது, அன்றைக்கு இதெல்லாம் கிடையாது. ஒரு பெரிய அவ்வளவு பெரிய சார்ட் தொங்கும், அதுல ஒவ்வொரு எழுத்தும் இவ்வளவு பெருசா இருக்கும், பாட்டு இருக்கும். அதுல மூலையில எங்க நின்னாலும் பாடலாம். நான் 6வது முதல்ல போய் நிக்கிறேங்க. போனா இதுக்கு முன்ன பின்ன இதெல்லாம் தெரியாது. போய் அங்க போய் நிற்கும் போது அங்க போட்டிருக்குது, அவ சட்டையின் கீழ் அடைக்கலம் போட்டிருக்கு இல்லையா? நாங்க வந்து பாடுகிறேன், அவ சட்டையின் கீழ். நமக்கு எங்க சட்டை தெரியும்? நான் நினைச்சேன் ஆண்டவர் சட்டை போட்டிருப்பார் போல இருக்குது, சட்டைக்குள்ள போய் நம்ம உட்காந்துக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அங்க என்ன இருக்குது? சட்டைன்னு இருக்குது. சட்டைன்னா என்னன்னு தெரியாது. நான் என்ன பண்ணேன்? செட்டையா அப்பா பெண் அடிச்சுட்டான் போல இருக்குது, சட்டைக்கு தான் செட்டைன்னு அடிச்சுட்டான். ஆண்டவர் சட்டை போட்டிருப்பார்ல, சட்டைக்குள்ள போய் உட்காந்துப்பான் போல இருக்குது ஆளு. அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், ரொம்ப நாள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். சட்டை அல்ல, அது என்ன? செட்டை. நாம எங்க இருக்கிறோம்? எந்த சட்டைகளை? யார் சட்டைகளை நாம உட்கார்ந்துருக்கோம்? கவனியுங்கள், கர்த்தர் எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? கேருபீன்களின் சட்டைகளின் கீழே. நாம எங்க உட்கார்ந்துருக்கோம்? அவர் சட்டை கீழே. கர்த்தருக்கு ஒரு பாதுகாப்பு, உங்களுக்கு எனக்கு 2 பாதுகாப்பு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எங்க உட்கார்ந்துருக்காரு? சட்டைகளின் கீழே அவர் உட்கார்ந்துருக்கார். நான் எங்க உட்கார்ந்துருக்கேன்? அவர் சட்டை கீழே உட்கார்ந்துருக்கேன்னு சொன்னா கர்த்தரை கூட எவனும் தொட முடியும், உங்களை என்னையும் தொட முடியாது. ஆமென். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கிறார். இதுக்குள்ள வர்றவங்களுக்கு தான் என்ன உண்டு? அவராலே உனக்கு நிறைவான பலன் உண்டாகும். ரூத்துக்காரன் சொல்லப்பட்டது. எப்படி அவள் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினாள்? She came under the wings of the Lord. கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அவள் வந்தாள். வந்ததனால் நடந்தது என்ன? அவர் ஏற்கனவே சட்டைக்குள்ள இருக்கிறார். இவ எங்க போயிட்டா? அவர் சட்டைக்குள்ள போயிட்டா. போனதுனால் அவளுக்கு என்ன உண்டாயிடுச்சு? நிறைவான பலன். அன்புக்குரியவர்களே, எந்த குறைவுகள்ல எந்த சாபத்தில் இருந்தாலும் சரிதான்,
கர்த்தர் வருகை தாமதிக்குமானால் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நான் ரூத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ரூத்தினுடைய தீர்மானங்கள், அவளுடைய வாழ்க்கையில் எது அவளை சாபங்களை நீக்க ஆசீர்வாதமாக பேச போகிறேன். நான் சொல்லுகிறேன், 4ஆம் நாள் கூட்டம் முடிகிற வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டாம். ஒரு பிரசங்கியாருடைய போர் அடிக்கிற பிரசங்கம் முடிகிற வரைக்கும் கர்த்தர் காத்திருக்க மாட்டார். கர்த்தர் இப்போதே செயல்பட தொடங்குவார். ஆமென். நான் பேசி முடிக்கிறவன் கர்த்தர் காத்திருக்க மாட்டார். 4ஆம் நாளுக்கு அப்புறம் தான் நம்ம சாபம் ஆசீர்வாதமாக நினைக்காதீங்க. இன்றைக்கு இப்போதே கூட உங்கள் சாபங்கள் மாற்றப்பட முடியும். இப்போதே உங்கள் சாபங்களை நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். 4 நாள் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக எளிதான ஒண்ணு, அவருடைய சட்டைகளின் கீழ் வந்து நாம் அடைக்கலம் போவதற்கு ஆயத்தமாக இருந்தால். வேறு சொல்லுகிற, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு பெரிது, ஆகையினால் மனுபுத்திரர் உம்முடைய சட்டைகளின் நிலையில் வந்து அடைகிறார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, நீங்கள் நானும் உடைய சட்டைகளுக்கு வந்து அடையும் போது என்ன கிடைக்கும் தெரியுங்களா? பரிபூர்ணமான ஆசீர்வாதம். ஒரு அரைகுறையான ஆசீர்வாதம் அல்ல, ஒரு முழுமையான பூர்ணமான ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுப்பதெல்லாம் பரிபூர்ணம். ஒன்றை கூட கர்த்தர் அரைகுறையாக கொடுப்பதில்லை. கர்த்தர் எப்படி கொடுப்பார்? பாத்திரம் நிரம்பி வழிகிறதே. கர்த்தர் ஒருபோதும் தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு கொடுக்க மாட்டார். அந்த காலத்துல சின்ன பிள்ளைங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுப்போம். ஒரு காகம் ஒரு நாள் அப்படியே அலைந்து கொண்டு இருந்தது. அதுக்கு தண்ணி தாகம் வந்து விட்டது. தண்ணி தாகம் வந்து காகம் என்ன பண்ணிச்சு? அப்படியே பறந்து திரிந்தது. ஒரு இடத்துல பார்த்தா என்ன செய்யறாங்க? ஒரு வீடு கட்டுறாங்க. பக்கத்துல ஒரு ஜாடி இருக்குது. ஜாடிக்குள்ள எங்க இருக்குது? தண்ணீர் கீழே கிடக்குது. உடனே காகம் என்ன செய்தது? போயிட்டு ஒரு கல் எடுத்து போட்டது. கல் எடுத்து போட்டு கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு? தண்ணீர் கல்லுக்குள்ள மறைஞ்சு போச்சு. சரியா? எங்க சட்டிக்குள்ள கொஞ்சம் தண்ணியை வச்சு கல்லை வாரி போட்டால் தண்ணி மேலே வருமா? கொஞ்சம் தூரத்தில் காணாம போயிடும். அது அந்த காலத்து ஏமாந்த காக்காவுக்கு சொல்லி கொடுத்தாங்க கதை. இந்த காலத்து காக்காலாம் கில்லாடி காக்கா. ஒரு காகம் பறந்து வந்தது, தண்ணி தாகத்தினால் அலைந்தது. ஒரு வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தது, கீழே தண்ணீர் கிடந்தது. போய் ஒரு மெகா ஸ்ட்ரா வாங்கி உருன்னு உறிஞ்சு குடிச்சது. அது இப்போ உள்ள காக்கா. அப்போ உள்ள காக்கா கல்லவாரி போட்டு உருப்படாத காக்கா. இப்பெல்லாம் மெகா ஸ்ட்ரா தான் இருக்குது. 4 ஸ்ட்ராவை ஒன்னா சேர்த்தா மேலே உட்காந்து உருன்னு எடுத்து போயிட்டு இருக்காது பாட்டுக்கு. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தொட்டுக்கோ தொடச்சுக்கோ இல்ல. கல்லவாரி போட்டு மெகா ஸ்ட்ரா போட்டு குடிப்பதில்ல, நிரம்பி வழிகின்ற அனுபவம். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருப்பது ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதமே தவிர ஒரு அரைகுறையா தொட்டுக்கோ தொடச்சுக்கோ அந்த ஆசீர்வாதம் இல்லை. வேதத்தில் சில வசனங்களை சுட்டி காட்டுகிறேன். ரட்சிப்பு, நாம் பெறுகிறோமே ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு அரைகுறையானதா முழுமையானதா? ஏசாயா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 33:6. சீக்கிரம். என்ன ரட்சிப்பு அது? நல்ல கவனித்து. ரட்சிப்பு என்பது சும்மா ஒரு கூட்டத்துக்கு போன கையை தூக்க முடிஞ்சு போயிடல. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருப்பது பூரண ரட்சிப்பு, அரைகுறையான ரட்சிப்பு அல்ல. கர்த்தர் வைத்திருப்பது பூரண ரட்சிப்பு. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஆமா, என்ன கிருபைமா? சாதாரண கிருபை இல்ல. ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பு அல்ல, பூரண ரட்சிப்பு. கிருபை என்ன கிருபை? பூரண கிருபை. யோவான் 10:10 வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு அந்த ஜீவன். என்ன ஜீவன்? பரிபூரண ஜீவன். அறகுறையான ஜீவன் அல்லம்மா ஐயா, அறகுறையான ஜீவன் அல்ல, பரிபூரண ஜீவன். 4ஆவதாக ஒன்று சுட்டி காட்டுகிறேன், பூரண பரிசுத்தம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எப்படிப்பட்ட பரிசுத்தம்? பரிபூரணமான பரிசுத்தம், அரைகுறையான பரிசுத்தம் அல்ல. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேகருடைய மூளை என்ன தெரியுங்களா? மாம்சம் இருக்கிற வரைக்கும் பலவீனம் இருக்கும். மாம்சம் இருக்கிற வரைக்கும் பலவீனம் இருக்கும். நீ நிறைய பேர் என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க? பூரண பரிசுத்தம் என்பது சாத்தியம் இல்லை. மனுஷனா இருக்கிற வரைக்கும் நம்ம இப்படிதான் இருப்போம். பாவங்கள் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? தயவுசெய்து கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருப்பது பூரண பரிசுத்தமே தவிர அரைகுறையான பரிசுத்தம் அல்ல. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தம், அரைகுறையான பரிசுத்தம் இல்லம்மா,
முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையில் குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அப்படின்னா அறகுறையான பரிசுத்தம் அல்ல, பூரண பரிசுத்தம். இன்னும் ஒன்றை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாத்து பார்ப்பீங்கன்னா பூரணமான உபதேசம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு ஆகிய போடாமல் என்ன வேண்டுமாம்? பூரண உபதேசம். அரைகுறையான உபதேசம் இல்ல. ஐயா, சபைக்கு கர்த்தர் கொடுத்தது அரைகுறையான உபதேசம் அல்ல, பூரணமான உபதேசம். 1 யோவான் 4:18 வாசிங்க. 1 யோவான் 4:18. என்ன அன்பு? அரைகுறையான அன்பு அல்ல, பூரண அன்பு. யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த என்ன வரம்? அரைகுறையான வரம் அல்ல, பூரண வரம். 7 பரிபூரணங்கள் குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 முதல்ல கவனித்தது என்ன? பூரண ரட்சிப்பு. என்ன வசனம் அது? ஏசாயா. ஏன் இதை திரும்ப சொல்றேன்னா, உங்க இனிமேல் பைபிள் இருக்கக்கூடாது, உங்க மனசுல இந்த கருத்துக்கள்லாம் இருக்க வேண்டும். பூரணமானவைகளை தான் கத்த கொடுக்க. அரைகுறையான ஆசீர்வாதத்துக்கு கத்த உங்களை என்னையும் அழைக்கல. இருப்பதோடு போதும். மலையாளத்தில் சொல்லுவான் உள்ளது மதியுமா. அது உலகத்துக்கு, ஆவிக்குரிய உலகத்துக்கு அது கிடையாது. ஆவிக்குரிய உலகத்துக்கு ஒரு முழுமையான பூரணமான ஆசீர்வாதத்தோடு தான் நீங்களும் நானும் வாழ வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு? பூரண ரட்சிப்பு. ஏசாயா 33:6. இரண்டாவது கிருபை. அப்போஸ்தலர் 4:33 வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாருமேலும் என்ன இருந்தது? பூரணமான கிருபை இருந்தது. மூன்றாவதாக வாசித்தோம் யோவான் 10:10. ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன்? பரிபூர்ணமான ஜீவன். நான்காவதாக ஒன்றை நாம் கவனித்தோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுதா? பரிதாபமா உட்கார்ந்துருக்கீங்க. பரிபூர்ணமான கிருபைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிற நீங்க யாருக்காவது என்னை விட்டா சரிதான்ப்பா, எவனுக்காவது கொடுத்துட்டு போங்க பரிபூர்ணம், எனக்கு வேண்டாங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே. பரிபூர்ண ரட்சிப்பு, பரிபூர்ண கிருபை, பரிபூர்ணமான ஜீவன், பரிபூர்ணமான பரிசுத்தம், பரிபூர்ணமான உபதேசம், பரிபூர்ணமான அன்பு, பரிபூர்ணமான வரம். எல்லாமே கர்த்தர் கொடுப்பது என்னதான்? பரிபூரணம். இதுதான் அந்த ரூத்துக்கு கொடுக்கப்பட்டது. எப்ப கொடுக்கப்பட்டது அவளுக்கு? அவருடைய சட்டைகளின் கீழ் அவள் வந்து அடைக்கலமாய் வரும்போது அவரால் அவளுக்கு என்ன உண்டாயிற்று? நிறைவான பலன் உண்டாயிற்று. அந்த ரூத்தின் புஸ்தகத்தை மாத்த நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரூத்துக்கு கொடுக்கப்பட்ட 7 பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நீங்கள் நானும் பார்க்க முடியும். இப்போ எனக்கு நேரம் இல்லை, உங்களை பார்த்தா பாவமா இருக்குது, ஆனால் நான் அதை கடந்து போகிறேன். சரியா? ரூத்துக்கு வேணா கிடைச்சிட்டு போட்டுங்க, எங்களை விடுங்க, எங்களை ஏன் பிடிச்சி இந்த பாடுபடுத்துறீங்க அப்படின்னு உட்கார்ந்துருக்கீங்க. அதனால நான் ரூத்தோடு விட்டுறேன். வேணா அந்த வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு போறேன், வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்கள். ரூத்துக்கு கொடுக்கப்பட்ட 7 சட்டைகளுக்குள்ள வந்ததனால் கர்த்தர் அவளுக்கு என்ன கொடுத்தார்? நிறைவான பலனை கொடுத்தாரே. 1-2 அதிகாரம், ரூத் 2 அதிகாரம் 13 வசனத்தை பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஆறுதலும் அன்பும் கொடுக்கப்பட்டது. ரூத் 2 அதிகாரம் 13 வசனத்தில் ரூத்துக்கு கொடுக்கப்பட்டதுன்னு வாசிங்க கொஞ்சம். என்ன கிடைத்தது? ஒரு கண்களில் என்ன கிடைக்கட்டும்? எனக்கு தயவு கிடைக்கட்டும். எனக்கு என்ன சொன்னீங்க? ரூத் எப்படிப்பட்டவள்? கணவனை இழந்தா, ஊரை இழந்தா, உறவுகளை இழந்தா, எல்லாவற்றையும் இழந்து விட்டு இஸ்ரவேல் நாட்டுக்கு வந்திருக்க. வந்தபோது அவங்க என்ன இல்லை? சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில துக்கங்கள், வாழ்க்கையில சாபங்கள் பத்தாதுன்னு என்னவும் இல்லை, பசி, சாப்பாடு இல்லை. ஆனால் இங்க வந்தபோது அவளுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? ஆறுதல் படுத்தப்படுகிறான். மாத்திரமல்ல, அவன் அன்பை காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, நீங்கள் நானும் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரிதான், அவருடைய சட்டைகளுக்குள் வரும்போது கிடைக்கிற முதல் ஆசீர்வாதங்களா ஆறுதலும் அன்பும். இரண்டாவதாக ரூத்துக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதத்தை சுட்டி காட்டுகிறேன். 2:14 வாசிங்க. எங்க சாப்பிடலாம்? இப்பதான் உள்ள வந்திருக்கிறா. வந்தவளுக்கு என்ன கொடுக்கிறான்? நீ வந்து வேலைக்காரர்கள் சாப்பிடுறாங்களா, எல்லாம் என்ன பண்ணி நடுவில் இருந்து உட்கார்ந்து அந்த அப்பத்தை சாப்பிடு.
என்ன பண்ணு, சும்மா வெறுமனே ரொட்டியை சாப்பிடாத, நடுவில் என்ன இருக்குது, காடி இருக்கிறது, அதையும் தொட்டு என்ன செய்ய, நீ சாப்பிட்டு. எங்க உட்கார்ந்து இருக்கா, அறுக்கிறவர்கள் அருகே. எதுக்கு வந்தவள், பொறுக்க வந்தவள். தானியங்கள் அறுவடை செய்யும்போது கீழே விழுந்தது, அதை பொறுக்க வந்தவள். ஆனால் அவளுக்கு என்ன கொடுக்கப்பட்டது, பலமளிக்கும் ஒரு முழுமையான உணவு. கவனிங்க, இயேசு சொல்ல தெரியுங்களா, வெளிப்பாடு 3:20, இதோ வாசலில் நின்று கதவை தட்டுகிறேன், சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். நிறுத்திட்டீங்க? ஓஹோ, நான் சொல்லுவேன் கூட சேர்ந்துக்கலான்னு பார்த்தீங்களா? எனக்கு தெரியாத அவங்கள பத்தி. தள்ளு மாடல் வண்டின்னு எனக்கு தெரியுமே, தள்ளி விட்டாதான். இதோன்னு சொன்ன உடனே வாசலில் நின்று கதவை தட்டுகிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க பார்க்கலான்னு பார்த்தான்னா அதோட நின்று போச்சு. உங்களை என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. ஏன்னா உங்களுக்கு தெரியலன்னா கூட தெரியலன்னு சொல்லி சந்தோஷமா ஏத்துக்கிறீங்க பாருங்களேன். இன்னைக்குள்ள ஆவிக்கிற உலகம் தெரியலன்னா தெரிஞ்ச மாதிரி நடிக்கிற உலகம். உங்களுக்கு நடிக்க கூட தெரியல, ஆனா நீங்க பரலோகம் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க நடிக்கிறவெல்லாம் பரலோகம் போக முடியாது. உங்களுக்கு நடிக்க தெரியல, ஒரு குழந்தைத்தனமாவே இருக்கிறீங்க, கண்டிப்பா பரலோகம் போயிடுவீங்க. பைபிள் ஒரு மாதிரி அரைக்குறையா படிச்சா கூட பரவாயில்ல, கத்து கூட்டு போயிடுவார் உங்களை. ஏன்னா இவ்வளவு இன்னசென்டா இருக்கீங்களே. சரி கவனிங்கள், வாசல் இன்னும் கதவை தட்டுகிறாரு, சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் பிரவேசித்து. இதுக்கு தான் நிறைய பேர் கதவை திறக்கிறது இல்லை. கதவை திறந்தா உள்ள வந்து இருக்கிறதெல்லாம் வாரி கொட்டிட்டு போயிடுவாரு. கவலையே படாதீங்க, இயேசுநாதர் வெளியே நின்று கதவை தட்டினார்னா பக்கத்துல அவர் உயரத்துக்கு 5 பேர் டிஃபன் கேரியர் ஒன்று இருக்கும். ஆமா, அதை வச்சுதான் தட்டுறாரு. உள்ள வந்து நம்ம சாப்பாடு அவர் கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட வைப்பாரு. சரியா? அதனால தட்டுனா அந்த இளவரத்து மனுஷன் உள்ள வந்து மொத்தத்தையும் வாரி கொட்டிடுவானு பயப்படாதீங்க. வாசல் நின்று கதவை தட்டுகிறார். தட்டுனா என்ன ஆகும் தெரியுங்களா, அவர் வந்து நான் அவனோட போஜனம் பண்ணுவான், அவன் என்னோட போஜனம் பண்ணுவான்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு பயன்படுத்தின கிரேக்கர்கள் 3 விதமான சாப்பாடு உண்டு ஒரு நாளைக்கு. அவங்க நம்ம எல்லாரும் போல அவங்களுக்கும் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு. அதுல என்னன்னா, கிரேக்கர்களுக்கு காலை உணவு எவ்வளவுன்னா, நம்ம ஊர்ல ரஸ்க்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, பிரெட் கூட இல்லை, காஞ்ச ரொட்டி. அந்த காஞ்ச ரொட்டியில ஒரு ஸ்லைஸ் தான் ஒரு கிரேக்கனுடைய காலை சாப்பாடு. அதை என்ன செய்வான்னா, ஒயின்ல டிப் பண்ணி, அந்த ரஸ்க் இருக்குத ஒரு பீஸ் எடுத்து அதை ஒயின்ல டிப் பண்ணி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளவுதான் காலை சாப்பாடு. கடவா பல்லுக்கே பத்தாது இது, இதுல வேற ஒரு ரஸ்க்கு நாங்க எங்க போவோம் அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஆனா அங்க அவனுக்கு எப்படின்னா, காலை உணவு அந்த ஒரு ரஸ்க் தான். மதியத்துல வேலைக்கு போறவன், ஸ்கூலுக்கு போறவங்க யாரும் வீட்டுக்கு திரும்பி வருவதில்லை. மாறா நான் நம்ம ஊர்ல மாதிரி சமோசா, போண்டா, பஜ்ஜி, டீ ஏதாவது குடிச்சு மதியம் வந்து அவர்களுக்கு ஸ்நாக்ஸ் மாத்திரம் தான். மாலையில் வீடு திரும்பின பிறகுதான் ஒரு சரியான உணவு. இயேசுநாதர் சொல்றாரு, வாசல் நின்று கதவை தட்டுகிறேன், போஜனம் பண்றேன்னு சொல்ல. எந்த உணவு தெரியுங்களா? மாலை உணவு. காலை உணவும் அதாவது தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு சொல்லி அதாவது சாப்பிட்டும் பட்டினின்னு அந்த கதை இல்லை. ஒரு முழுமையான உணவை கொடுப்பதற்கு தான் கர்த்தர் காத்திருக்கிறார். ரூத்துக்கு கொடுக்கப்பட்டது அதுதான். அவன் என்ன பண்ணா, கொஞ்சம் பொறுக்கிட்டு போனா போதுன்னு வந்தா. ஆனா அவளுக்கு என்ன செய்யப்படுகிறது, அறுக்கிறவர்கள் நடுவே நீ உட்கார்ந்து கொள், அவங்க சாப்பிடுற அப்பத்தை சாப்பிடு, என்ன செய்ய, அதன் காடியில் கூட என்ன செய்யலாம், தோய்த்து கொள்ளலாம் என்று அவளுக்கு கொடுக்கப்படுகிறதே. அவள் ஒன்று அழுகிறவள், துக்கப்பட்டவள். அவளுக்கு என்ன கொடுக்கப்பட்டது, ஆறுதலும் அன்பும். 2வது பசி உள்ளவள். அவள் பசினால தான் என்ன பண்ணா, வந்த உடனே மாமியார்ட்ட சொல்றா, நீங்க இருங்க, நான் போகிறேன், யார் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கதோ அவன் வயல்ல போகிறேன், அங்கே நான் கதிர்களை பொறுக்குகிறேன், அதை கொண்டு வந்து நம்ம என்ன செய்வோம், இடிப்போம், அவிப்போம், பொரிப்போம், அப்புறம் சாப்பிடுவோம். ஆனால் இவளுக்கு அப்படி இல்லை. பொறுக்க ஆரம்பிக்கும் போதே அவளுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது, ஒரு முழுமையான உணவு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் அவளுக்கு கொடுத்த 2வது ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா, பெர்ஃபெக்ட் மீல், ஒரு பரிபூர்ணமான உணவு. எதற்கு, அவள் பலவீனம் உள்ளவள், ஆகவே அவளுக்கு என்ன, ஒரு பலமுள்ள உணவு கொடுக்கப்பட்டது. 3வது ஒன்றை சொல்லுகிறேன், 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க. ம் 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 நான் இதை பின்னாடி உங்களுக்கு விளக்கி சொல்லுவேன், ஏன்னா இதோட பின்னாடி கருத்து இருக்கு. ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், அவள் வந்தது எதுக்கு, பொறுக்கிறது எப்போ பொறுக்குவாங்க தெரியுங்களா, பொறுக்கிறது எப்போ பொறுக்குவாங்க தெரியுங்களா, வயலெல்லாம் அறுவடை முடிஞ்சு கதிர்களெல்லாம் கட்டி எல்லாம் களத்து மேட்டு கொண்டு போன பிறகுதான் என்ன செய்வாங்க தெரியுங்களா. அது வரைக்கும் வயலுக்குள்ள இறங்கவே கூடாது. ஆனா இவளுக்கு என்ன தெரியுங்களா, அறுத்துட்டு போகும்போதே பொறுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கப்படுகிறது. மாத்திரம் இல்ல, அவன் சொல்றான், அவளை என்ன பண்ணக்கூடாது, ஈனம் பண்ணக்கூடாது. பொறுக்க வந்தவ தானே,
எப்படி நம்ம பண்ணது, ஏய் பொறுக்கி இங்க வா அப்படி தானே கூப்பிடணும். அம்மாவா வந்தது அதுக்கு தானங்க அப்படி இருக்கணும். ஏய் பொறுக்கி இங்க வா பொறுக்கு அப்படி தானே சொல்லணும். என்னங்க கெட்ட வார்த்தைலாம் சொல்றீங்க, பொறுக்கிறவனுக்கு வேறு பொறுக்கி இல்லாம வேற என்னங்க? அப்ப அப்படித்தானே பைபிள்ல போட்டிருக்குது, அப்படித்தானே பொறுக்கத்தானே வந்தான்னு போட்டிருக்குது. அப்படி என்ன பண்ணுவான், ஈனப்படுத்துவான். போவாசன சொல்றான், அவளை அவமானப்படுத்தக்கூடாது, அவளை கேவலப்படுத்தக்கூடாது. ஒன்று எப்போ அறுவடை முடிந்து எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அனுமதிக்கணும் சொல்றான். அறுக்கும் போதே அவள் பொறுக்கட்டும். மாத்திரமல்ல அவளை என்ன செய்யக்கூடாது, ஈனப்படுத்தக்கூடாது. அதோட முக்கியம் என்ன தெரியுங்களா, அவ பொறுக்கிறதுக்குன்னே நீ அறுக்கும் போது சில கதிரை விட்டுட்டு போடான்றான் பாருங்க. அதாவது விட்டு விட்டதை பொறுக்குவதல்ல, பொறுக்குவதற்காகவே என்ன செய்யப்படுகிறது, விட்டு விடப்படுகிறது. ரூத்துக்கு கொடுத்த மூணாவது நன்மை என்ன தெரியுங்களா, a perfect mission, ஒரு அற்புதமான ஊழியம் அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன ஊழியம், அறுக்கிறவர்கள் நடுவே பொறுக்க அனுமதிப்பதில்லை. மாத்திரம் இல்ல, யாரும் இவ பொறுக்கிறதுங்கிறதுக்காக கதிர்களை விட்டுட்டு போக மாட்டான். ஆனா இவளுக்கு என்ன சொல்லப்படுகிறது, எப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதம் பாருங்க. அறுக்கும் போதே நீ சொல்ல போனா அறுக்கிறவன் இதை வேணும்னே விட்டுட்டு போகணுமா, இதற்கு இவள் பொறுக்குவதற்காகவே அறுக்கிறவனை சிந்த சொல்லுகிறான் போவாஸ். வயலுக்கு சொந்தக்காரன் சொல்லுகிறான், கொஞ்சம் வேணும்னே போட்டு போங்கடா, எதற்கு, அவள் அதை எடுத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லுகிறானே. எப்படிப்பட்ட அருமையான ஊழியம் பாருங்க, பெர்ஃபெக்ட் மிஷன். நான்காவதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன், அவளுக்கு கிடைத்த நிறைவான ஆசீர்வாதம். 3ஆம் அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. என்ன பண்றான், இவள் ஒரு போர்வையை போர்த்துட்டு இருக்கிறா, அதை விரித்து பிடி. எவ்வளவு போடுறான், 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அதை பண்றான். அது 6 படி வார்கோதுமை என்ன செய்யணும், அவளால தூக்க முடியாது, அடுத்தவங்க என்ன பண்ணணும், தூக்கி வைக்கிற அளவுக்கு கொடுக்கிறான் பாருங்களா. ஃபுல்னஸ் என்ன கொடுக்கப்படும் அவளுக்கு, அவள் வந்தது பொறுக்க. ஆனா என்ன செய்யப்படுது, அவளுடைய வஸ்திரத்தில் எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு போட்டு என்ன பண்றான், அதை மூட்டையா கட்டி என்ன பண்றான், அவள் மேல் வைத்து. 17ஆம் வசனம் வாசிமா. 17. தலையில ஒரு மூட்டையை சுமத்தி விட்டான். 6 படி என்பது நம்ம கணக்கில் பார்த்தா ஒரு 25 கிலோவுக்கு மேல இருக்கக்கூடியது. அவ்வளவு தலையில வச்சுட்டு அப்புறம் என்ன சொல்லுகிறான், உன் மாமியார்ட்ட நீ வெறுங்கையாய் போகக்கூடாது. என்ன சொல்ல, நீ வெறுமையாய் போகக்கூடாது. அப்படின்னு அவளுக்கு என்ன கொடுக்கப்பட்டது, முழுமை இல்லை என்றால் பெருமையான காரியங்கள், மேலான காரியங்கள் கொடுக்கப்பட்டது. 4வது கிடைத்தது என்ன, ஒரு அதிக அளவு. சாதாரண கொஞ்சம் கொடுக்கப்படல, அவள் வந்தது கொஞ்சம், கீழே விழுந்தது பொறுக்கு, கொடுத்தது எவ்வளவு, 6 படி, ஒரு அதிகமான அளவு கொடுக்கப்பட்டது. 5வது ஒன்றை சொல்லுகிறேன், 4:11 வாசிங்க. 4:11. இந்த ரூத்துக்கு கிடைப்பது என்ன, உயர்வான ஒரு வாழ்க்கை. அது எக்ஸால்டட், ஆங்கிலத்தை நல்ல வார்த்தை. என்ன செய்றாங்க, அவள் உயர்த்தப்படுகிறாள். எப்படி உயர்த்தப்படுகிறாள் பாருங்க. யாருக்கு சோமாய் சொல்லப்படுறாவ, ராகேலுக்கும் லேயாளுக்கும். ராகேல் எப்படிப்பட்டவ, யாக்கோபோட மனைவி. அவளுடைய தன்மையை சொல்லுங்க, அழகு. லேயாள் எப்படிப்பட்டவள், உங்களுக்கு அந்த சேர்லாம் போத, ஆம் சேர்ல எப்பவுமே உட்கார கத்துக்குங்க. ஆம் சேர் இருக்குல்லையே, அது கொஞ்சம் சாலிடா இருக்கும். இது பைபிள் ஸ்கூல்ல பெரும்பாலும் இது கால் உடையுது. அடிக்கடி சர்ச்சஸ்லையும் சரி பைபிள் ஸ்கூல்லையும் சரி, ஏன்னா சைடில் சப்போர்ட் ஹேண்டில் இல்லாததுனால கால் ஈஸியாக உடையும். கத்திரிக்கு ஊழியம் செய்ய வேண்டிய ஆள், அதனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் சரி கவனியுங்கள். அவள் என்ன உயர்த்தப்படுகிறாளே, உயர்த்தப்படுறதுக்கு ஒருத்தி யாரு, லேயாள். லேயாள் என்பவள் எங்க அழகு, லேயாள். ராகேல் அழகு. நீங்க லேயாள் கூச்சப்பார்வை. நம்ம ஊர் பாண்டில சொல்லுங்களேன், கூச்சப்பார்வைன்னா கூச்சப்பார்வைன்னா கண்களை இடுக்கி கொண்டு பார்க்கிறவளா இருக்கணும், இல்லைன்னா 1.5 கண்ணியா இருக்கணும். சரியா? அப்படின்னா ஒருத்தி யாரு, ரூபவதி. இன்னொருத்தி யாரு, அழகு இல்லாதவள். ஆனால் ராகேலுக்கு உருவம் அழகு, மனசு அழகு கிடையாது. ஆமென். ராகேலுக்கு என்ன கிடையாது, உருவம் அழகு. ஆனா எங்க அழகு கிடையாது,
மனசுக்குள்ள பொறாம. சகோதரியை எரிச்சலா பார்த்தாள்ல, சகோதரி அற்பமா எண்ணுன்னு எந்த அளவுக்கு அற்பமா எண்ணான்னா, கர்த்தருடைய கர்ப்பத்தை அடைக்கிற அளவுக்கு அவளை அற்பமா பார்த்திருக்காள்ல. சொந்த சகோதரி தானே, சொந்த சகோதரியே என்ன பண்றா பாருங்க, எவ்வளவு நக்கலா பார்த்திருக்கணும். கர்த்தர் பார்த்தாரு, கிண்டலாவா பாக்குற, வா தும்மு, அவ்வளவுதான், உனக்கு குழந்தையே கிடையாது பண்ணிட்டார்ல அப்படின்னு. எந்த அளவுக்கு இவள் கூச்சப்பாரு. சாதாரணமா நானும் பார்க்கிறேன், அம்மா வந்து நல்ல ஃபேரா அழகா இருந்து பொண்ணு கருப்பா பிறந்தா பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? வெள்ளையா அம்மா, கருப்பா பொண்ணு பார்த்திருக்கீங்களா? என்ன திடீர்னு உங்களுக்கு தமிழ் தெரியாம போயிடுது? பார்க்கலன்னு சொல்லுங்க, பார்க்கலன்னா இல்ல பார்த்தேன்னு சொல்லுங்க. நான் பார்த்திருக்கேன், அம்மா நல்ல ஃபேரா இருப்பாங்க, அப்பா கருப்பா இருப்பாரு. பொண்ணு என்ன பண்ணும், ஒரு கறிக்கட்டையா பிறந்திருக்கும். இந்த அம்மா இருக்கு தெரியுங்களா, எங்கேயா கூட்டு போச்சு நேரம் கேட்பாங்க, இது உங்க பொண்ணா? ஆமா என் பொண்ணு. ஓ சொந்த பொண்ணா? அவர் திருப்பி கேட்பான் பாருங்க. அம்மாவை பார்த்துருக்கீங்களா? முகத்துல ஒரு பெருமை தோணும். அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இப்படி தொலைஞ்சிட்டமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அக்கா வெள்ளையா இருந்து தங்கச்சி கருப்பா இருந்தா பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அக்காவுக்கு தலை இருக்கு பார்த்தீங்களா, கழுத்து தலைக்கு மேலே இருக்கும், அப்படி ஒரு இப்படி தான் இருக்கும். ஏன்னா தங்கச்சி கறிக்கட்டையா ஒன்று வந்திருக்குது, நான் யாரும் ஃபேரா இருக்கிறேன்ல. அதே கேட்பாங்க, உங்க ஓன் சிஸ்டரான்னு கேட்பாங்க. வீட்டுல நம்ம ஆள் இருக்கான வெறுப்பேத்தல கில்லாடிங்க, அவனுக்கு தெரியும் தங்கச்சின்னு தான் தெரியும், ஆனால் அவனு கேட்பான், உங்க சிஸ்டர் லாவான்னு கேட்பான். கடுப்படிக்கும் பாருங்க ஆளுங்களுக்கு. என்ன செய்யணும், நீ அழகா இருந்தன்னா, அவன் சகோதரி அழகு குறைவா இருந்து நீ என்ன பண்ண, அவளை அரவணைக்கணும்ல, அவளை ஆதரிக்கணும்ல, அவளுக்கு குற்ற உணர்வு வராம காக்கணும்ல. ஆனா இவன் என்ன பண்ணாதீங்களா, அவளை அற்பமாக எண்ணினால் எந்த அளவுக்கு கர்த்தர் கர்ப்பத்தை அடைக்கிற வரைக்கும். ஒரு நாள் திடீர்னு பார்த்தா யாக்கோபு ஜிப்பா பிடிச்சு உழுக்கிறா, யார்? ராகேல். பிள்ளையை கொடு, இல்லை என்றால் சாகிறேன். அவன் சொன்னான், நான் என்ன, நானா கர்த்தர், செத்து தொலை, அவ்வளவுதான். அவன் சொன்ன, நானா கர்த்தர்? நான் கர்த்தர் இல்லையே, அப்ப அவர்கிட்ட போ. அக்காட்ட சண்டை போடுறா, தூதாயங்காரியை கொடுன்னு கேட்கறா, என்னென்ன வேலைக்காரியை கொடுத்து பாக்குற, எல்லாம் பண்ணால, எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கு மேல என்ன பண்ணா தெரியுங்களா, தகப்பனுடைய சொரூபத்தை திருடி வச்சுக்கிட்டால. லாபானுடைய சொரூபத்தை என்ன பண்ணா, திருடி வைத்துக் கொண்டு மாட்டாம இருக்கிறதுக்கு அவலட்சணமான பொய்யை சொன்னவள் ராகேல். உருவம் அழகா இருக்கலாம், நம்ம ஊர்ல சொல்லுவான்ல, ஆளை பார்த்தா அழகு போல, வேலையை பார்த்தா இளவு போல. இன்னைக்கு நிறைய பேர் ஆள் இன்னும் அழகுதான், வேலை இளவால இருக்குது. ராகேல் உருவத்தில் அழகு, ஆனால் லேயாள் உள்ளத்தில் அழகு. ராமே சொல்லுங்க, ஏன் தெரியுங்களா, அவள் ஒரு முறை கூட யாக்கோபையோ இல்ல லேயாளையோ எதையாவது அவள் பிரச்சனை பண்ணான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏனென்றால் உருவம் வேணா அழகு இல்லாமல் இருக்கலாம், அவளுக்கு உள்ளத்தில் அழகு. அப்படின்னா லேயாளை போல ராகேலை போல வாழ்ந்திரு என்று ரூத் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்றால் காரணம் என்ன தெரியுங்களா, லேயாளை போல உள்ளத்தில் அழகு, ராகேலை போல உருவத்தில் அழகு, ரெண்டும் சேர்ந்தவள் தான் ரூத். அதைத்தான் நம்மளுக்கு கொடுத்த ஆசீர்வாதமாக சொல்றாங்க. ரெண்டையும் சொல்றதுக்கு காரணம் தான், யாக்கோபின் குடும்பத்தை கட்டி எழுப்பின லேயாளை போலவும் ராகேலை போலவும் நீ இருந்து வாழ்த்து. காரணம் என்ன, அவளை போல அழகு, இவளை போல அகத்தின் அழகு, அது முகத்தின் அழகு, அகத்தின் அழகு, ரெண்டும் இணைந்தவள் தான் ரூத். அதுதான் அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். இன்னும் ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. 4:13. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். டவுரி நிறைய கிடைக்கும். ரூத்துக்கு என்ன வந்துச்சு, ஒரு பையன் வந்துட்டான்ல, அதனால இப்ப என்ன கிடைக்கும் ரூத்துக்கு? அப்படிதான் எண்ண போறீங்க. அவருக்கு என்ன கிடைத்தது? ஆண் பிள்ளை கிடைத்தது என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? அவளுக்கு அதுல இருந்து என்ன வரப்போகுது? ஆண் பிள்ளை வந்ததுனால என்ன வரப்போகுது? ரூத்துக்கு ஒரு ஆண் பிள்ளை வந்து ஏன் பர்டிகுலர் எழுதுறாங்க தெரியுங்களா? இயேசுநாதர் அதுல இருந்து தான் வரப்போறார். ஆமேன், ஆமேன். இயேசு எங்கிருந்து வரப்போகிறார்? ஏன் அவளுக்கு ஆண் பிள்ளை என்றால், அந்த ஓபேயத்திலிருந்து தான் யார் வர போறான்? ஈசாய் வருவான். ஈசாயிலிருந்து தான் தாவீது வருவான். தாவீதுல தான் இயேசு வருவார். அப்படின்னா ஆண் பிள்ளை என்றால் எதை சுட்டி காட்டுகிறார் தெரியுங்களா? மேசியாவுக்கு சொந்தக்காரியாக மாறுகிறாள் என்று சுட்டி காட்டுது. மாத்திரமல்ல, ஒன்னு கவனிங்க, அவளுக்கு இது வரைக்கும் திருமணமாகி 10 வருஷம் ஆச்சு, சரியா? ஆமாவா? அது எப்படிங்க உங்களுக்கு அந்த வருஷம் எல்லாம் தெரியும்? நீங்க என்ன மோவாபில் இருந்தீங்களா? நகோமி மோவாபில் எத்தனை வருஷம் இருந்தா தெரியுங்களா? 10 வருஷம் இருந்தான்னு போட்டிருக்குது. போட்டிருக்கா? போட்டிருக்கா? ஆமாவா? எந்தம்மா 1:4 வாசிங்க. ம் ம் ம்
10 வருஷம் யாருக்கு மனைவியாக இருந்தா இவ? ஒரு மக்கு பயலுக்கு. மக்களோன், அவன் பேரு என்ன பேரு? இன்னும் வந்து சிக்கு பய, சிக்குலோன். அவன் இவன் மக்கு, அது சிக்கு. இது மக்களோன், அது சிக்குலோன். அவ்வளவுதான். போங்க, எல்லாமே லோன்ல தான் நிக்குது கடைசியில. அவன் பாவம் யாரு? மக்கு பய. அவனை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் குழந்தை இல்லைல்ல. ஆமேன், ஆமேன். ரூத்துக்கு 10 வருஷம் என்ன இல்ல? கர்த்தர் ஒரு பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கொடுத்தாலும் கொடுத்தாரு, யானை குட்டி மாதிரி ஒன்ன கொடுத்துட்டாரு. என்ன பண்ணா? மேசியாவுக்கு அப்பாவையே கொடுத்துட்டாரு. அப்படி அவளுக்கு கிடைத்த ஆண் பிள்ளை அல்ல. என்ன கிடைத்தது அவளுக்கு? 10 வருஷம் மலடி என்ற ஒரு பட்டம் அவளை விட்டு நீங்கி போச்சு பாருங்க. இதுவரைக்கும் அவள் தாய்மை பெறுவதற்கு தகுதியற்றவளாக எண்ணப்பட்டவள். இப்ப என்ன பண்ணுது? அவளுக்கு கர்த்தர் ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 7ஆவதாக வந்து முதல்ல சொன்னேன், மத்தேயு 1:5 வாசித்தோம். இயேசுவினுடைய வம்சத்தில் வந்து விட்டாள். 7 நிறைவான பலன்கள் ரூத்துக்கு கொடுக்கப்பட்டது. திரும்ப சொல்லுகிறேன். 1 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அரவணைப்பும் ஆறுதலும். சரியா? 2ஆவதாக 2:14 கிடைத்தது என்ன? ஒரு பரிபூர்ணமான உணவு. 3வது 2ஆம் அதிகாரம் 15-16 ஒரு நல்ல ஊழியம். 4ஆவதாக 3:15-17 வாசிக்கிறோம், பரிபூரணம், ஃபுல்னஸ், நிறைவு. 5ஆவதாக 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல உயர்த்தப்படுதல், ராகேலை போல லேயாளை போல யாக்கோபின் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவளாய். 6ஆவதாக அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுக்கப்பட்டது. அவளுடைய மலட்டுத்தனம் நீங்கப்பட்டது. பிள்ளை இல்லாதவள் மலடி என்ற அவள் மேலிருந்து நிந்தை அகற்றப்பட்டது. 7ஆவதாக இயேசுவினுடைய வம்ச வரலாறு அவள் போய் இடம் பிடித்து விட்டாள். இந்த 7 ஆசீர்வாதம் அவளுக்கு எப்படி கிடைத்தது தெரியுங்களா? அவருடைய செட்டைகளின் கீழ் ஓடி வந்த அவளுக்கு, அடைக்கலமாய் ஓடி வந்த அவளுக்கு அவரால் நிறைவான பலன். ராத்திரி வேளை வந்து சொல்லுகிறேன், சாபங்கள் ஆசீர்வாதமாக மாற வேண்டுமானால் முதல்ல ரூத் செய்த விஷயம் என்ன தெரியுங்களா? அவள் எதை விரும்பினாலோ விரும்பலையோ ஒன்று மாத்திரம் தெரியும், நான் எங்க உட்கார்ந்து இருக்கணும்? உன்னதமானவருடைய செட்டைகளின் கீழே நான் உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்ற அந்த அறிவு, அந்த தெளிவு அவள் வாழ்க்கையில வந்தது. நாம் ஜெபிப்போம். நான் இன்றைக்கு இந்த முடித்துக் கொள்ளுகிறேன். சரியா? சரியா? மனசுக்குள்ள சந்தோஷம் பொங்குது. சிரிச்சா அந்த ஆள் எங்க திட்டுவானோன்னு பயந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்பாடா, இப்பவாது கர்த்தர் உனக்கு புத்தியை கொடுத்தார முடிக்கிறதுக்கு. அப்படிதான் பாக்குறீங்க ஒரு சிலர். மணி 9 ஆக போகுது, அதனால நான் முடிச்சிடறேன். சரியா? இதுக்கு மேலே உங்களை வெறுப்பேற்றினா பாவம், நீங்க ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. வழியிலே சோர்ந்து போவீர்களே. வழியில போகும்போதே பரோட்டா போட்டெல்லாம் வாங்கணும்னு தோணுமே உங்களுக்கு. அதனால நான் இப்பவே விட்டுறேன் உங்களை. வீட்டில் போய் சாப்பிடுங்க. ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். சாபங்கள் ஆசீர்வாதமாக மாற்றப்பட முடியும். அது இனத்தின் மேல் உள்ள சாபமோ, தேசத்தின் மேல் உள்ள சாபமோ, தனிப்பட்ட உங்கள் மேல் உள்ள சாபமோ, எந்த சாபமாக இருந்தாலும் மாற்ற முடியும். அதுக்கு நல்ல உதாரணம் பைபிள்ல யாரு? ரூத். இந்த ரூத்தின் வாழ்க்கையில கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில குறை இருந்தது. அவள் ஒரு மோவாபிய நாட்டில் பிறந்தாள், சாபமுள்ள ஒரு நாட்டில் பிறந்தாள். மோவாபிய இனத்தில் பிறந்தாள், ஒரு சாபமுள்ள இனம். மோவாபிய பெண்ணாய் இருந்து ஒரு யூதனை திருமணம் பண்ணி கூட அவளால் என்ன செய்ய முடியல? ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ முடியல. கணவனை இழந்தால், பிள்ளை இல்லாதவளாக ஒரு மலடியாக எண்ணப்பட்டு, ஒரு விதவையாக எண்ணப்பட்டு கிடந்தவள். ஆனால் அந்த இருண்ட காலத்திலும் அவள் தன்னை ஒரு உயர்ந்த மனவாட்டியாக தன்னை உருவாக்கி கொண்டாளே. அது உங்களாலும் என்னாலையும் முடியும். நாம் வாழுகிற காலமும் இருண்ட காலம்தான். இந்த இருண்ட காலத்திலும் நீங்களும் நானும் ஒரு ராஜாதி ராஜாவுக்கு மனவாட்டியாக நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பார். சாபங்கள் இருக்குது யாராவது வந்து சொன்னான்னு சொன்னா நம்பாதீங்க. சாபங்கள் இருக்குதுன்னு சொன்னா யாரும் தயவு செய்து நம்பாதீங்க. ஏனென்றால் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மனப்பாடமாய் சொல்லுங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாகி மீட்டுக் கொண்டிருக்க அவர். ஆமே சொல்லுங்க. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு வந்த பிறகு உங்களுக்கு எனக்கு சாபம் இல்லை. ஆமென், ஆமென். சாபங்கள் கண்டிப்பா கிடையாது. எங்களை அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறையை சுட்டி காட்டி அநேகர் சொல்லுவாங்க, இவ்வளவு பிரசங்கம் பண்றீங்க, இவ்வளவு ஊழியம் பண்றீங்க, உங்களுக்கு ஏன் இந்த குறை? சாபம் தானே. நான் சொன்னேன், சாபம் இல்லை. இயேசு என்னைக்கு சிலுவையில் எனக்காக மரித்தாரோ அன்றிலிருந்து எனக்கு என்ன கிடையாது? சாபங்கள் இல்லை. சிலுவைக்கு அப்புறம் வாழ்கிற உங்களுக்கு எனக்கு சாபம் இல்லை. சபையின் அங்கங்களாக இருக்கிற உங்களுக்கு எனக்கு சாபங்கள் இல்லை. அப்படி யாராவது இருக்குதுன்னு சொன்னா நம்பாதீங்க. அப்படி இருக்குமானால் ஒரே ஒரு காரணம், நம்ம வாழ்க்கை சரியில்லை, அதான் காரணம். சாபங்கள் இருக்குமானால், இனத்தின் சாபம், தேசத்தின் சாபம், தனிப்பட்ட சாபங்களினால நமக்கு சாபங்கள் வரும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? நான் சரியா இல்லை. நான் சரியாக இருந்தால் என் வாழ்க்கையில் சாபங்கள்
இல்ல. ரூத்தின் வாழ்க்கையில இருந்து நான் உங்களுக்கு 4 அதிகாரம் இருக்குல்ல, இருக்கா இருக்கா? ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒரு கருத்து நான் சொல்லுவேன். சரியா சரியா? இன்னைக்கு இல்ல நாளைக்கு. சரியா? இன்னைக்கு இல்ல நாளைக்கு. ஏன்னா உங்களுக்கு பார்த்தா ஐயோ முடிச்சா மாதிரி தெரிஞ்சுத, மறுபடியும் பாவி வேதாளம் முருங்க முறை ஏறுதேன்னு நீங்க பாக்குறீங்க. நான் ஏற மாட்டேன், பயப்படாதீங்க. ரூத்தின் புத்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கு? ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு கருத்து இருக்குது. இவைகளை செய்தால் கண்டிப்பா சொல்லுகிறேன், உங்களுக்கு மாத்திரமல்ல, இயேசு வர்ற வரைக்கும் உங்க சந்ததியில கூட சாபம் கிட்ட வராது. ஜெபிப்போமா? கண்ணில் மூடுவோம், கத்தை நோக்கி பார்ப்போம். கொஞ்சம் எழுந்து நிற்போம், எல்லாம் எழுந்து நிற்போம், கத்தை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். எல்லாம் கண்களை மூடுவோம், கத்தை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம், கத்தரை நோக்கி பார்ப்போம். நியாயாதிபதிகள் இஸ்ரவேலை நியாயம் விசாரியும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. நியாயாதிபதிகளின் காலம் இருண்ட காலம் என்று நாம் வேதத்தில் கவனித்தோம். இந்த இருண்ட காலத்தில் ஒரு ஒளியை போல, ஒரு ஒளிக்கீற்றை போல, a ray of light, ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிற ஒரு மகிமையான பாத்திரம் ஒன்று உருவாயிற்று. ரூத் என்பதற்கு நாம் கவனித்தோம், சிநேகிதி, a female friend. அவள் தேவனுக்கும் மனிதருக்கும் நட்புள்ளவளாக காணப்பட்டாள். அவள் வாழ்க்கையில் 3 சாபங்கள் இருந்தது. அவள் இனத்தின் மேல் ஒரு சாபம், அவள் தேசத்தின் மேல் ஒரு சாபம், அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சாபம். ஆனால் அவளுடைய வாழ்க்கையின் முடிவில் பார்க்கும்போது அவள் சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டிருந்தது. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த இரவேளையில் இந்த கூட்டத்தின் முதலாம் நாள்ல நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். சாபங்கள் சிலுவைக்கு பின் உங்களுக்கு எனக்கும் இல்லை. இயேசு சிலுவையில நமக்காக நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நீக்குவதற்காக சிலுவையில் சாபமாகி அவர் நமக்கு நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நீக்கி இருக்கிறார். அவர் நீக்கின பிறகும் நமது வாழ்க்கையில் சாபம் இருக்குமானால் நமது வாழ்க்கையில் சரிப்படுத்தப்பட வேண்டிய சில பகுதிகள் உண்டு. கர்த்தர் வருகை தாமதிக்குமானால் வரப்போகின்ற நாட்களில் நாம் எவைகளை சரிப்படுத்த வேண்டும் என்று கவனிப்போம். நிச்சயமாக நான் முதல் நாளிலே சொல்லுகிறேன், தேவனுடைய ஆவியானவர் உள்ளத்தில் தெளிவாக சொன்ன அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் சாபங்கள் இல்லை, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இருள் இல்லை, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பலவீனங்கள் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் தேவைகள் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர்கள் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் கைவிடப்பட்ட நிலை இல்லை. எல்லா நிலைமைகளையும் மாற்றுகின்ற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ரூத்தினுடைய வாழ்க்கையில் அந்த 7 ஆசீர்வாதங்களை கவனித்தோமே. அவர் சட்டைகளின் கீழ் வந்த அவளுக்கு அவரால் ஒரு நிறைவான பலன் கொடுக்கப்பட்டது. அது உங்களுக்கும் எனக்கும் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் கைகளை வைத்து கர்த்தரை சோதரிக்கலாம். எல்லாம் கைகளை வைத்து கர்த்தரை சோதரிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். என் அன்பு மகனே, மகளே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில சாபங்கள், வீழ்ச்சிகள், பலவீனங்கள், திரும்ப திரும்ப வருகின்ற பாடுகள், இவைகளை எண்ணும் போது யார் செய்த பாவமோ என் வாழ்க்கையில் இப்படி சாபங்களாக வருகிறது எண்ணுவீர்களானால் இந்த இரவேளையில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, உங்க சட்டைகளுக்குள்ளே அடைக்கலமா நான் வந்திருக்கேன். உங்களால் எனக்கு நிறைவான பலன் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில இந்த நாட்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு ஒரு நாட்களாய் மாறட்டும் என்று கர்த்தரை சோதரிப்போம். இந்த நாட்கள் நமது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, நம்ம வாழ்க்கையில் உள்ள சாபங்களை கர்த்தர் மாற்றுகிற நேரமாய் மாற்றும்படியாக கர்த்தர் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபையுள்ள கரங்களுக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். சிலுவைக்கு பின் வாழுகிற எங்களுக்கு, சபையின் அங்கங்களாகிய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிற எங்களுக்கு சாபங்கள் இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை அச்சுறுத்துகிற, எங்களை பயமுறுத்துகிற எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மேலும் நீர் அதிகாரியாக இருக்கிறேன். நாங்கள் உங்கள் சட்டங்கள் எங்கள் அடைக்கலமாக வந்திருக்கிறோம். உம்மால் நிறைவான பலன்கள் உண்டாகட்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தகப்பனே, இந்த ராத்திரி வேளையில அதை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. உமக்கு பயப்படுகிற சிறியவர்களையும் பெரியவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறவராயிட்டு உடைய ஆசீர்வாதம், உன்னதமான தேவனுடைய விடுதலை உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் இருப்பதாக என்று ஜெபிக்கிறேன். மகிமையானவர் மகிமையான காரியங்களை செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.
ஒரு பாடலை பாடுவோம், நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். எனக்காக அடிகள் பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார். எந்த நோய்கள் யாவையுமே எந்த நோய்கள் யாவையுமே இயேசு சுமந்து தீர்த்தார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதிப்பார். அப்பத்தையும் தண்ணீரையும் எழும்பி நின்று பாடுவோம். அனுதினம் ஆசீர்வதிப்பார். வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார். வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எல்லாரும் என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. நம்மத்திலே வந்திருக்கும் அருமையான ஐயா அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். நாம் ஜெபித்து முடிக்கலாம். ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். நாம் ஜெபித்து முடிப்போம். Praise Jesus name. Glory God. Hallelujah. அவர் மனமாற மனுப்புத்திறனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம். சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும் என்று ஒரு வேத சரித்திரத்தை இன்றைக்கு நான் அறிய தேவன் கிருபை செய்திருக்கிறார். யாருக்குமே கிடைக்கப்பெறாத ஒரு பெரிய பாக்கியம் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களில் தேவ ஆவியானவரே இன்றைக்கு இந்த சரித்திரபூர்வமான ஆதாரபூர்வமான நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சாபங்கள் இருக்குமே, ஆனால் அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிற கர்த்தர் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை துவக்கி விட்டார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றுக்கள் இன்றைக்கு திறக்க ஆரம்பித்திருக்கிறது. தேவ சபையிலே இது திறக்கப்படுகிற காலமாக இருக்கிறது. கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தோடு கூட புறப்பட்டு போவீர்கள். நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்கு செய்கிற அதிசயங்கள் பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் நீர் அப்படியே செய்ய போகிறீர் ஆண்டவரே. இன்னும் இந்த ரகசியங்களை தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த 3 நாட்களும் எங்களோடு கூட நீர் பேசும். ஒருவேளை இன்றைக்கு நான் ஆண்டவரே காதுகளாலே கேட்டேன் என்று சொன்னாலும், நாளைக்கு இதை எழுத்து மூலமாக ஆண்டவரே நான் இதை எழுதி உம்முடைய ஞாபகத்திலே ஆண்டவரே இதை என்றைக்கும் என்னுடைய உள்ளத்திலே என்னுடைய சந்ததிக்கு பிரயோஜனமாக இதை பயன்படுத்துவதற்கு கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசின வார்த்தைகள் தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக.
ஆமென். நாளைய தினம் சீக்கிரமாக துவங்கும். நாம்